Greetings to all. அனைவருக்கும் வணக்கம். இன்று திங்கட்கிழமை பங்குனி மாதம் 9ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு. தினமும் உலக சமாதானம், ஒற்றுமை, ஆரோக்கியம், மன அமைதி ஆகியவற்றை முன்னிலைப்படுத்தி ஒரு கூட்டு தியானம் செய்கின்றோம். தியானம் பிரித்தானிய நேரம் காலை 9 மணிக்கும் 10 மணிக்கும் இரவு 8 மணிக்கும் தியானம் செய்கின்றோம். ஐரோப்பிய நேரம் காலை 10 மணிக்கும் மதியம் 12 மணிக்கும் இரவு 9 மணிக்கும் தியானம் செய்கின்றோம். மற்ற நாடுகளில் இருந்து இணைந்து கொள்பவர்கள் பிரித்தானிய நேர கணிப்பின்படி இணைந்து கொள்ளுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம். இத்தியான நிகழ்ச்சி PSSM தமிழ் ஐரோப்பா, PMC தமிழ் டிவி, ஜூத் தமிழ் டிவி ஜெர்மன் ஆகிய அமைப்பினரின் அனுசரணையுடன் இடம்பெறுகின்றது. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன் என்று கூறி இன்றைய நிகழ்வுகளாக முதலில் தியானம் இடம்பெறும். இதனை திருமதி தமயந்தி சிங்காரவடிவு அம்மா அவர்கள் வழி நடத்தி வைப்பார்கள். அதோடு பிரபஞ்ச நன்றியையும் அவர்களே கூறி வைப்பார். இன்றைய தளத்தின் சிறப்பு பேச்சாளர் டாக்டர் சதா மனோ அம்மா அவர்கள். அவருடைய தலைப்பு உள்ளம் பெருங்கோயில் பகுதி 4. அவர் தொடர்ச்சியாக இந்த தலைப்பிலே பல்வேறு உரையாடல்களை எங்களுடன் கலந்திருக்கின்றார். இன்றும் ஒரு சிறப்பான அம்சத்தை அவர் தருவதற்காக வந்திருக்கின்றார். அதன் பின்னர் கலந்துரையாடல் இடம்பெற்று சரியாக பிரித்தானிய நேரம் 9:30 மணிக்கு நாங்கள் தளத்தை நிறைவு செய்ய காத்திருக்கின்றோம். அனைவரும் அதற்கு உதவி புரியுமாறு கேட்டுக்கொண்டு இப்பொழுது தியானத்தை வழிநடத்துமாறு தமயந்தி சிங்காரவடிவு அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். நன்றி சிவாமோகன் மாஸ்டர். நன்றி. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். தியானம் மன அழுத்தத்தை குறைத்து மன அமைதி, தெளிவு மற்றும் சிறந்த ஆரோக்கியத்தை வழங்குகிறது. இது கவனத்தை மேம்படுத்தி உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தவும் அன்றாட சவால்களை சிறப்பாக எதிர்கொள்ளவும் உதவுகின்றது. ஆன்மாவை வலுப்படுத்தும் தியானம் மனித எல்லைகளை கடந்து முழுமையான மகிழ்ச்சியையும் வாழ்க்கையின் ஆழமான அர்த்தத்தையும் உணர வழிவகுக்கிறது. இனி தியானம் செய்யும் முறையை பார்ப்போம். தியானத்திற்கு முன்பும் பின்பும் இளம் சூடான நீரை அருந்துவதால் தொண்டை வறட்சி ஏற்படாமல் தவிர்க்கலாம். ஒரு வசதியான இடத்தை தேர்ந்தெடுத்து உங்கள் தலை, கழுத்து, முதுகு ஆகியவற்றை நிமித்தி வைத்து இருக்கும்படி அமர்ந்து கொள்ளுங்கள். கண்ணாடி அணிந்திருப்பவர்கள் தயவு செய்து அதை கழற்றி வைக்கலாம். கைகள் இரண்டையும் இவ்வாறு கோத்து உங்கள் மடி மீது வைத்திருங்கள். கால் பாதங்களை இப்படி ஒன்றன் மேல் ஒன்றாக வைத்திருங்கள். இப்போது உங்கள் இயல்பான சுவாசத்தின் மேல் கவனம் செலுத்துங்கள். அதாவது உள்மூச்சு, வெளிமூச்சு ஆகியவற்றை அவதானியுங்கள். தியானத்தின் போது எண்ணங்கள் வரலாம், அதை கவனியாது நீங்கள் சுவாசத்தின் மேல் கவனம் செலுத்துங்கள். இன்று நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து 25 நிமிடங்கள் இசையுடன் இசை தியானம் செய்வோம். எல்லோரும் அமைதியை பெறுவோம். நன்றி. மாஸ்டர்ஸ், இன்னும் 5 வினாடிகள் இருக்கின்றன. இப்பொழுது அனைவரும் உங்கள் இயல்பான நிலைக்கு வந்து உங்கள் கைகளை மெதுவாக பிரித்து கண்கள் மீது வையுங்கள். 5, 4, 3, 2, 1. இப்பொழுது எல்லோரும் கண்களை மெதுவாக திறந்து நாங்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து ஒரு கூட்டு தியானம் செய்ததற்கு 30 வினாடிகள் தொடர்ந்து கைகளை தட்டி மகிழ்வோம். பிரபஞ்ச நல்லாசையுடன் நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து மன அமைதி, சமாதானம், ஆரோக்கியம் ஆகியவற்றை முன்னிலைப்படுத்தி ஒரு சக்தி வாய்ந்த கூட்டு தியானம் செய்தோம். நாம் நமக்காக செய்யும் தியானம் கூட்டாக செய்யும் பொழுது அது ஒரு சமுதாய சக்தியாக உருப்பெற்று வீடு, வீதி, நாடு, நகரம்,
உலகம் என்னும் அளவில் விரிவடையும் ஆற்றலுடையது. ஈடுபடுவதற்கு அனைவரையும் ஊக்குவிப்பதோடும் அதற்கான வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கும் PSSM தமிழ் ஐரோப்பா, PMC தமிழ் டிவி, யூ தமிழ் டிவி ஜெர்மன் ஆகிய அமைப்பினருக்கும் எமது இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று பதாதைகளையும் இசையையும் வழங்கிய ஆனந்தி பாலதாசன் மாஸ்டருக்கும் பதிவுகளை வழங்கி தெரிவித்துக் கொள்கிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன் என்று மனதார வாழ்த்தி உலகத்தில் சமாதானம், நல்லிணக்கம், அமைதி, ஆரோக்கியம், ஒற்றுமை ஏற்பட வழிவகை செய்வோம். நன்றி. நன்றி. வணக்கம் அம்மா. உங்களுக்கும் பிரபஞ்ச நன்றியையும் கூறி தியானத்தையும் வழி நடத்தியதற்கு அனைவர் சார்பிலும் நன்றியை கூறிக்கொண்டு இன்றைய சிறப்பு பேச்சாளர் எமது தளத்தின் சிரேஷ்ட உதவியாளர்கள், முகாமையாளர்கள், பல்வேறு பரிணாமம் வடிவம் கொண்ட டாக்டர் சதா மனோ அம்மா அவர்களை அன்புடன் நான் அனைவர் சார்பிலும் வரவேற்கின்றேன். இவர் பேச இருப்பது உள்ளம் பெருங்கோயில் பகுதி 4 பற்றி பேச இருக்கின்றார். இவரை பற்றி நான் பெருசா கூற தேவையில்லை. என்னென்ன இந்த தளத்துல அநேகமான மாலை நேர செயற்பாடுகள் முழுவதையும் செய்வதற்கு பொறுப்பாக இருக்கின்றவர். அதோடு காலை வேளைகளிலும் தன்னுடைய சிறப்பான செயற்பாடுகளை வழங்கி வருகின்றார். இவர் ஒரு உடல் உள்ள மனநல வைத்தியர் ஆகவும் குடும்ப நல வைத்தியராகவும் இந்த நாட்டிலே பல வருடங்களுக்கு மேலாக பணியாற்றி தற்போது ஓய்வு நிலையில் இருக்கின்றார். அப்போதும் பலருடைய பிரச்சனைகளுக்கு தானாகவே தனியாகவே அவர்களோடு பேசி கலந்து அவர்களுடைய பிரச்சனைகளை இன்று வரை நிறைவேற்றி கொண்டிருக்கின்ற ஒரு நல்ல உள்ளம் கொண்ட ஒரு வைத்தியராகவும், உதவி என்ற அந்த விடயத்திலே அவரை அடித்துக் கொள்வதற்கு ஒருவரும் இல்லை என்றுதான் நான் பெருமையாக சொல்லுவேன். இந்த தளத்திலே அவ்வளவு தூரம் எதை கேட்டாலும் யார் கேட்டாலும் இல்லை என்று சொல்லாது அள்ளி வழங்கும் ஒரு வள்ளலாகவே பார்க்கலாம். உதவி என்ற ஒரு விடயத்துல என்னை பொறுத்த வரைக்கும் அது மிகையா இல்லையாண்டு மற்றவர்கள் சொல்றது சொல்லாதது அவர்களை பொறுத்தது. என்னை பொறுத்த வரைக்கும் இங்க பலருக்கும் தெரியும் அந்த விஷயம். அவர் அதை இல்லை என்று சொல்லாது தன்னுடைய ஆற்றல் முழுவதையும் பயன்படுத்தி அந்த செயற்பாடுகளை தரமாக செய்து கொடுப்பார். அப்படிப்பட்ட ஒருவரை நாங்கள் எங்களுடைய தளத்திலே இன்று வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இப்பொழுது இந்த தளத்தை நான் அவரிடம் ஒப்படைக்கின்றேன். வாருங்கள் டாக்டர் சதா மனோ அம்மா, இந்த உள்ளம் பெருங்கோயிலை நீங்கள் பகிர்ந்து கொள்ளவும். நன்றி. மிக்க நன்றி. அரங்கத்துக்கு நன்றி. கூடுதலாக கூறிய மாதிரி இருந்தது. அடுத்த தலைப்பு இதுல போட்டிருக்கிறேன், உள்ளம் பெருங்கோயில் பகுதி 4 மறைஞ்சு போச்சு. இல்ல தெரியுது, 4 தெரியுது. எனக்கு இந்த இடத்துல மறைஞ்சிருக்கு. ஓகே, தெரியுது, ஆகவே தெரியும் நினைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். எனக்கு இந்த வாய்ப்பை அளித்தமைக்கு முதற்கண் நன்றி கூறுகிறேன். என்னை பெற்று வளர்த்து ஆளாக்கி கல்வி கற்பித்து ஒரு வைத்தியராக வர வசதிகளையும் ஊக்குவிப்பையும் ஆதரவையும் வழங்கிய என் பெற்றோருக்கும் எனது குடும்ப அங்கத்தினருக்கும் ஆசிரியர்களுக்கும் சக மாணவர்களுக்கும் நன்றி கூற கடமைப்பட்டுள்ளேன். அது மட்டுமல்ல, PSSM தமிழ் ஐரோப்பா, PMC தமிழ் டிவி, யூ தமிழ் டிவி ஜெர்மனி ஆகிய அமைப்பினரின் அனுசரணைக்கும் நன்றி கூறுகிறேன். அதைவிட இத்தளத்தில் வந்து பல அருமையான பேச்சுகளை தந்து நாங்கள் ஞானத்தை எங்களுடன் பகிர்ந்து கொண்டு வரும் மூத்த ஆசான்மார்களுக்கும் நன்றி கூற கடமைப்பட்டுள்ளேன். இத்தளத்தை அயராது பாடுபட்டு நடத்தி வரும் ஸ்ரீகந்தராஜா மாஸ்டருக்கும் அருந்ததி ஸ்ரீகந்தராஜா மாஸ்டருக்கும் நன்றியை தெரிவிக்கிறேன். அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கும் அனைத்து மாஸ்டர்ஸுக்கும் நன்றி கூறுகிறேன். இது தலைப்பு பார்த்துட்டீங்க. இதுல நான் முதல் திருமூலற்ற சில பாடல்களை முதல் தொடக்கத்துல விளங்கப்படுத்திட்டு தான் மிச்சம்.  இதுக்கு போறேன். 4 தெரியுது. 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 4
திருமூலரின் 20வது பாடல். முடிவும் பிறப்பையும் முன்னே படைத்த அடிகள் உறையும் அறநறி நாடில் இடியும் முழக்கமும் ஈசன் உருவம் கடிமலர் குன்றம் மலையது தானே. 20வது பாடல். அதன் பொருள் படைப்புகள் அனைத்துக்கும் ஆரம்பம் எப்போது அழிவு எப்போது என்பதை முன்னமே தீர்மானித்து அதன்படியே படைத்து அருளுபவனும் தன்னை வணங்கி வழிபடும் அடியவருக்கு அடியவனாக இருப்பவனும் இறைவனின் தன்மையை உணர்த்தும் அறங்களையும் நெறிகளையும் தேடினால் அவை வேதாந்தங்களே ஆகும். அத்தகைய இறைவனின் உருவம் எப்படி இருக்கும் என்று தேடினால் இடி இடிக்கும் போது வானத்தில் தோன்றும் மின்னல் ஒளியும் அவன் உருவமே. அதுபோலவே கேட்கும் இடியின் ஓசையும் அவன் உருவமே ஆகும் என்றால் அது மிகையாகாது. அடுத்த பாடல், இது 30வது பாடல். இதுல 30க்கு போகும் முன்னம் கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டேன். இப்படி அனைத்தையும் தன் உருவமாக கொண்டிருக்கும் இந்த இறைவனின் இருப்பிடம் எது என்று தேடினால் வாசனை மிக்க மலர்கள் சூழ்ந்த சோலைகளை கொண்ட குன்றுகள் எல்லாம் அவன் இருப்பிடமே. அந்த குன்றுகள் இருக்கும் மாபெரும் மலைகளும் அவன் இருப்பிடமே. நிமித்தம் பாடல் 30. வானன்றழைக்கும் மலை போல் இறைவனும் தானன்றழைக்கும் போல் என்று தயங்குவார். ஆனன்றழைக்கும் அதுபோல் என் நந்தியை நானன்றழைப்பது ஞானம் கருதியே என்ற அருமையான பாடல். இதன் பொருள், வானத்திலிருந்து பெய்யும் மழை வேண்டியவர் வேண்டாதவர் என்று இல்லாமல் அனைவரின் மீதும் இறையருள் கிடைக்கும் என்று எண்ணி இறைவனை நாடிச் செல்ல சிலர் தயங்குகிறார்கள். எவ்வாறு கன்று தன் பசியை தீர்ப்பதற்கு தாய்ப்பசுவை தேடி கதறி தெரிவிக்கின்றதோ அதுபோலவே குருவானதும் பெருமான் சதாசிவமூர்த்தியை நாம் வேண்டி அழைப்பது எமது ஞான பசியை அவர் தீர்க்க வேண்டும் என்கின்ற வேண்டுதலால் தான். அடுத்த ஒரு சிறப்பான பாடல், இத பலருக்கும் தெரிஞ்சிருக்கும். கூடுதலாக, அவனே ஒழிய அமரரும் இல்லை பாடல் 6. அவனன்றி செய்யும் அருந்தவம் இல்லை, அவனன்றி மூவரால் ஆவதொன்றில்லை, அவனன்றி ஊர் புகுமாறு அறியேனே என்ற அருமையான பாடல். சிவனை தவிர இறப்பு இல்லாத அமரர்கள் யாரும் இல்லை. சிவனை நோக்கி செய்யப்படும் தவத்தை விட சிறந்த தவம் வேறு இல்லை. சிவனுடைய அருள் இல்லாமல் படைத்தல், காத்தல், அழித்தல் ஆகிய தொழில்களை செய்யும் தெய்வங்களால் எதுவும் செய்ய முடியாது. சிவம் இல்லாமல் முக்தி அடையும் வேலை வேறு எந்த வழியையும் நாம் அறிந்திருக்கவில்லை என்று திருமூலர் அழகாக விளங்க வைத்துள்ளார். இதுல நான் 4 பகுதியா போட்டிருக்கிறேன். முதல் பகுதியில எண்ணங்களில் தெளிவா குழப்பமா என்ற பகுதியை விளங்க வைத்தனால், 2வது பகுதியில நினைக்க தெரிந்த மெனமா மறக்க தெரிந்த மெனமா என்று வினாவுக்கு விடை தேடினோம். கடந்த தடவை அது ஏமாறாதே ஏமாற்றாதே அதிന്റെ தொடர்ச்சி அன்று எல்லாம் சொல்லக்கூடியதாக இருக்காதபடியால் அதன் தொடர்ச்சியாக இன்று வழங்க உள்ளேன். அதில் ஏன் அதை தேர்ந்தெடுத்த என்றால் அதன் யுக்திகள் பற்றிய ஆய்வு, எப்படி நாங்கள் இதில் இருந்து தப்பிக்கலாம் என்ற எப்படி நாங்கள் கையாண்டு ஏமாறாமல் இருக்கிறது பல வழிகள் தேவை. அதுகளை பற்றியும் கொஞ்சம் இன்று கலந்துரையாடல் செய்யலாம் என்ற விளக்கத்துக்காகத்தான் இன்று இந்த தலைப்பை எடுத்துள்ளேன். ஏமாறாதே ஏமாற்றாதே என்பது ஒரு மிகச் சிறந்த வாழ்வியல் தத்துவமாகும். பேராசை, அறியாமை, கவனக்குறைவு காரணமாக பிறரிடம் ஏமாறுவதையும் குறுக்கு வழியில் பிறரை ஏமாற்றி வாழ்வதையும் தவிர்க்க வேண்டும். நேர்மையான உழைப்பு, விழிப்புணர்வு, சுயமரியாதை மற்றும் அறநெறி சார்ந்த வாழ்க்கையே நிலைத்த புகழையும் நிம்மதியையும் தரும் என்பது முக்கியமான கருத்தாக அமைகிறது. இதில் ஏமாறாதே விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். பண ஆசையால நான் எல்லாம் திருப்பி சேமித சொல்லையில கொஞ்சம் சுருக்கமாகத்தான் கூற போறேன். எளிதில் பணம் சம்பாதிக்கலாம் என விரும்புபவர்களை நம்பி முதலீடு செய்து ஏமாறுவதை தவிர்க்க வேண்டும். அறியாமை என்று சொல்லிக்க ஒரு விஷயத்தை பற்றி முழுமையாக அறியாமல் அடுத்தவர் சொல்வதை கேட்டு முடிவெடுக்க கூடாது. அதிக நம்பிக்கை சமயத்துல நாங்கள் கூட நம்பி அவர் சொல்றது சரியாகத்தான் இருக்கும் என்று அதுல ஏமாற்ற வேண்டி வரும். நம்ம ஏமாற்ற வழிவகுக்கும். அது
விழிப்புணர்வுடன் இருப்பது அவசியம். அறநெறிய பின்பற்றுதல் என்ற அதுவும் நாங்கள் கூடுதலாக கவனமாக இருக்க வேண்டும் என்றால்தான் அடிப்படை. இது நேர்மை பிறருக்கு தீங்கு விளைவித்து அல்லது பொய் சொல்லி பொருள் ஈட்டுவது நம் மனச்சாட்சியை பாதிக்கும். கர்ம வினை என்ற பகுதியில நாம் பிறரை ஏமாற்றினால் அதே நிலை நமக்கு ஏதோ ஒரு வகையில் திரும்பி வரும். உழைப்பு பற்றி பார்க்க கஷ்டப்பட்டு உழைத்து வாழும் வாழ்க்கைதான் கௌரவமானது. அறிவாலும் உழைப்பாலும் உயர்வோம். பிறரை ஏமாற்றி பெறும் வெற்றி தற்காலிகமானது. எனவே ஏமாறாதே, விழிப்புணர்வுடன் வாழ். ஏமாற்றாதே, நேர்மையாக வாழ பழகிக்கொள்ள வேண்டும். அதை கடைப்பிடித்து கண்ணியமான வாழ்வை வாழ்வோம். ஏமாற்றங்கள் இல்லாத வாழ்க்கையும் இல்லை, மாற்றங்கள் இல்லாத வாழ்க்கையும் கிடையாது. மாற்றங்களினுடைய அவ்வப்போது ஏமாற்றங்களும் வந்து கொண்டுதான் இருக்கும். நினைப்பதெல்லாம் நிறைவேறிவிட்டால் அப்புறம் மனிதனை கையில் பிடிக்க முடியாது. நினைப்பது நடந்த போது நடக்காத போது ஏற்படுவது ஏமாற்றம்தான். ஆனால் கிடைப்பதை ஏற்றுக்கொண்டால் அதில் ஏமாற்றம் பெருமளவில் குறைந்துவிடும். ஒவ்வொருவரும் கண்டிப்பாக ஏதோ ஒரு தருணத்தில் எந்த விஷயத்திலாவது ஏமாற்றப்பட்டிருப்போம். அப்போது நம் மனது பாடுபட்ட வேதனையைத்தான் இங்கு பார்க்கலாம். ஏமாறுதல் இந்த உலகில் சகஜம்தான். ஆனால் தொடர்ந்து நீங்கள் ஏமாந்து கொண்டிருந்தால் அது புத்திசாலித்தனம் அல்ல. சில சமயங்களில் நாம் தெரிந்தே ஏமாறுகிறோம். அதுல ஒரு முக்கியமான விடயம் என்று பார்த்தால், தேர்தலுக்கு நாங்கள் போய் வாக்களிக்க போகிறோம். இந்த கட்சி ஆட்சிக்கு வந்தால் நல்லது நடக்கும் என்று நம்பி வாக்களிப்பவர் அப்பாவிகள். யாரும் சொல்றதை கேட்டு போட்டு இது நல்லா இருக்கும் என்று கொண்டே போடுறது, அல்லது அறகுறையாக ஒரு எண்ணப்போக்கில கொண்டு போய் வாக்களிக்கிறது. ஆனால் நாம் வாக்களிக்காமல் விட்டு விடுகிறோமா? இல்லை, அது பெரும் குற்றம் இல்லவா? கட்டாயம் நாங்கள் வாக்களிக்க வேணும், எங்களுக்கு உரிமை இருக்கு, நாங்கள் வாக்களிக்க வேணும். அதனால் அதெல்லாம் பலர் யோசிப்பது என்னன்னா, இருக்கிற குப்பையில நல்ல குப்பையாக ஒன்றை தேர்ந்தெடுக்கிறோம். அப்புறம் அவர்கள் ஏமாற்றுவதை அனுபவித்துக் கொண்டு வாழ வேண்டிய நிர்பந்தம். இது ஒரு கதை. நான் போன முறை மாதிரி கணக்கு கதை போன்ற இல்லை, சில கதை மட்டும்தான். இந்த கதை ஒரு சிறு கதை. ஒருவர் கூறுகிறார், ஒரு நண்பர் கூறிக்கொண்டிருக்கிறார். ஒரு தடவை டிகிரி படித்துக் கொண்டிருந்த, அதாவது பட்ட படிப்பு நேரத்துல சமயம் நண்பர் ஒருவரோடு சென்னை சென்று கொண்டிருந்தேன். வழியில் ஒருவர் வந்து புகைப்பட சுருள் வியாபாரி, அவர் வந்து அதை காட்டி கணக்க எல்லாம் சேர்த்த பேக்கண்ட தொகுதியா எல்லாம் இருந்ததை முழுவதாக தருகிறேன், 250 ரூபாய் என்று கூறினார். அப்போது கோணிக்காண்ட அந்த புகைப்பட சுருள் 45 ரூபாய் விற்று கொண்டிருந்த சமயம் விலை கம்மியாக இருக்கிறது என்று வேண்டாம் என்றும் அவருடைய நண்பர் எச்சரித்தார். ஆகலும் சீப்பா சொல்றார், இதுல நல்லது இருக்குமோன்ற அவருக்கு ஒரு டவுட் வந்துட்டு அதை சொல்லி பார்த்தார். ஆனால் நண்பன் என்னை விட உசார் பேர் வழிதான், ஆனாலும் சபலமடைந்தார். புகைப்பட சுருளை காட்டு, வெறும் டப்பாவை கொடுத்து ஏமாற்றாதே என்றார். அந்த ஆள் ஒரு சந்தில் கூட்டிச் சென்று ஒரு பெட்டியை திறந்து சிறிய புகைப்பட சுருளை காட்டினார். நண்பனுக்கு திருப்தி. சரி சரி, 250 தரமாட்டேன், 150 ரூபாய் தருகிறேன் என்றார் என் நண்பன். அதுல பேரம் பேசி 150 சொல்றார். அப்ப அந்த வியாபாரி சொல்றார், 200 கொடுங்களையா. அதற்கு அவர் சொல்றார், ஒரு 10 ரூபாய் மட்டும் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக தருவேன், இல்லை என்றால் நாங்கள் போய்விடுவோம். கடைசியாக 160 ரூபாயை கொடுத்துட்டு மகிழ்ச்சியாக இவர் வியாபாரியிட்டிருந்து புகைப்பட சுருள்களை வாங்கி கொண்டு வீட்டுக்கு போகிறார். வீட்டுக்கு போன உடனே அந்த தனது புகைப்பட கருவிக்கு புகைப்பட சுருளை போடுவதற்கு பிரித்த போது ஒன்று கூட முழு புகைப்பட சுருளாக இருக்கவில்லை. நண்பருக்கு ஏமாற்றமாகி விட்டது. அவ்வளவு தூரம் பிரித்து பார்த்தும் என்னை ஏமாற்றி விட்டானே அப்பாவி என்று ஒரு வாரம் முழுதும் புலம்பிக் கொண்டிருந்தார் என் நண்பன். நாங்களாக ஒரு 100 ரூபாய் அல்லது 500 ரூபாய் கொடுத்து விட்டால் எங்கள் மனது வலிப்பதில்லை, சந்தோஷம் அடைகிறது. அதே சமயம் ஒருவனால் 1 ரூபாய் ஏமாந்து போனால் கூட அந்த வலி ஆயுள் முழுவதும் எங்களுடன் இருக்கும். ஆனால் ஏமாளியாவது எங்கள் தவறான அணுகுமுறையால் தான். சில நேரங்களில் அதிக வட்டி தருகிறேன் என்று முதலீடு செய்து ஏமாறுவது தொன்று தொட்டு நடந்து வரும் ஒன்று.
முதலீடு செய்ய எத்தனையோ அரசாங்க வங்கிகளும் அஞ்சலகங்களும் நிறைய திட்டங்கள் வைத்துள்ளார்கள். அதில் நியாயமான வட்டியும் தருவார்கள். பணத்திற்கு பாதுகாப்பும் உண்டு. அதை விட்டுவிட்டு அதிக பணத்துக்கு ஆசைப்பட்டு உடனடி பணக்காரனாக வேண்டும் என்று இப்படிப்பட்ட ஏமாற்றுக்காரர்களிடம் சிக்கி சீரழிவது எதனால்? ஆசைதான் காரணம். தள்ளுபடியில் பொருள்கள் கிடைக்கிறது என்று ஓடிப்போய் வாங்குகிறோம். பின்னர் அது சரியில்லை, ஏமாற்றி விட்டார்கள் என்று குறை கூறிக்கொண்டிருப்பது எங்களுக்கு வாடிக்கையாக அமைந்து விட்டது. அது மட்டுமல்ல, இணைய வழியில் பலவிதமான ஏமாற்று வேலைகள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. உங்களுக்கு பரிசு விழுந்து விட்டது, கீழே உள்ள தரவை அழுத்துங்கள் என்று செய்திகள் வரும். இத்தனை அதிகமான பணம் கிடைக்கும் என்று தூண்டி போடுவார்கள். அதற்கு ஆசைப்பட்டு சிக்கினால் உங்கள் வங்கி கணக்கு பூச்சியமாகிவிடும். ஆசையே துன்பத்துக்கும் காரணம். பல மகான்கள் கூறி சென்றார்கள், ஆசையை அகற்றுங்கள், புத்தர் உட்பட என்றே கூறலாம். ஏமாற்றத்துக்கு காரணம் ஆசையே. அனைத்துக்கும் ஆசைப்படலாம், ஆனால் பேராசைப்படக்கூடாது. உழைப்பு ஒன்றே நம்மை உயர்த்தும். ஏமாற்றுக்காரர்களிடம் உங்கள் ஆசைக்கு பலி கொடுக்காதீர்கள். இவ்வுலகில் ஏமாறுபவர்கள் இருக்கும் வரையில் ஏமாற்றுபவர்களும் இருக்கத்தான் செய்வார்கள் என்று ஒரு பழமொழி அடிக்கடி கேட்டிருப்போம். பிறரை ஏமாற்றி பெறுவது அல்லது ஏமாற்றி அடைவது நல்ல பழக்கம் அல்ல. பிறரை ஏமாற்றும் போது எதையோ நாம் பெரிதாக சாதித்து விட்டது போல் சந்தோஷம் அடைகிறோம். ஆனால் அந்த ஏமாற்று வேலை அதிக நாள் நீடிப்பதில்லை. அப்போது மிகுந்த அதை பலருக்கும் தெரிய வந்தவுடனே அதால மிகுந்த தலைகுனிவை ஏற்படுத்தி தம்மீது உள்ள மரியாதை, நம்பிக்கை அவற்றை இழக்க வேண்டி நேரிடும். பிறரை ஏமாற்றி விற்பனை செய்யும் பொருளாலும், செய்யும் தொழிலாலும், பார்க்கும் வேலைகளாலும் இன்று இல்லையே ஒரு நாள் மாற்று பலன் கிடைக்கும். அந்த ஏமாற்று வேலை வெளிச்சத்துக்கு வந்துதான் தீரும். ஏமாற்றி விற்கும் தரம் குறைந்த பொருட்களை மக்கள் மீண்டும் வாங்கப் போவதில்லை. அது மட்டுமல்ல, ஏமாற்றிய கடைக்கு திரும்பி நம்பிக்கை இல்லாமல் அங்கு போகவே மாட்டார்கள். இப்படி ஏமாற்றுதல் காரணமாக வாடிக்கையாளர்கள் குறைந்து அவர்களுடைய ஸ்தாபனங்களை இழுத்து மூட வேண்டிய சந்தர்ப்பங்களும் ஏற்படலாம். பார்க்கும் வேலையில் ஏமாற்றினால் இதே கதிதான். தம்மீது உள்ள நம்பிக்கை போய்விட்டால் அந்த நபரை நம்பி வேலைக்கு ஒப்படைக்க மனமில்லாமல் போய்விடும். பிறகு அவரின் வருமானம் மூலம் அதுவும் ஆபத்தாகிவிடும். இதை சிலர் உணர்வதில்லை. பாதிப்பு வரும்போதுதான் நினைத்து கவலைப்படுவார்கள். அதுபோல ஒரு அலுவலக பணியாளர் பொய்யான காரணங்கள் சொல்லி வேலையை ஏமாற்றி வருவது தெரிய வந்தால் அவருக்கு பணி உயர்வு, சம்பள உயர்வு, பிற சலுகைகள் ஏதும் இல்லாமல் போய்விடும். வேலையை இழக்க நேரிடுகிறது. அடுத்த நிறுவனத்தாரும் அவருக்கு வேலை வாய்ப்பை கொடுக்க மாட்டார்கள். கெட்ட பெயர் ஒரு புறம் இருக்க, நிம்மதி இல்லாமல் மனநோயாளியாய் மாறும் நிலை உருவாகிறது. ஏமாற்றும் வேலை அதிக நாள் நீடிக்காது. ஏமாற்று வேலைக்கு ஆயுளும் மிக குறைவு. அது நிலைத்து நிற்காது. சில சமயம் சந்தர்ப்ப சூழ்நிலையில் ஏமாந்து போவதும் உண்டு. அத்தருணங்கள் தான் ஏமாந்ததை சரி செய்ய சிலர் மற்றவர்களை ஏமாற்றுவார்கள். இது பற்றி தெரிய வரும் போதுதான் ஏமாந்த விஷயத்தை சொல்லி நியாயப்படுத்த முயற்சிப்பார்கள். அது ஒரு விதத்திலும் நியாயமானதல்ல. ஒரு சிலர் இப்படி இருக்கத்தான் செய்கிறார்கள். அடுத்து ஏமாற்றுவர்கள் பற்றி பார்க்க போனால் அவர்கள் சரியான விழிப்புணர்வு இல்லாததே முக்கிய காரணமாக அமைகிறது. மற்றது, இக்காலத்து மக்கள் கவர்ச்சியான விளம்பரங்கள், கவர்ச்சியான ஆடைகள், கவர்ச்சியான பேச்சுக்கள் என அனைவற்றிலும் கவர்ச்சியையே அதிகம் விரும்புகிறார்கள். கவர்ச்சியை உலகம் மயங்கி கிடக்கிறது. ஆகவே ஏமாற்றுபவர்களுக்கு இது மிக நல்ல சாதகமாகவும் சந்தர்ப்பமாகவும் அமைகிறது. பெரும்பாலும் தரத்தை பார்த்துவிட்டு கவர்ச்சியை பார்த்து வாங்குகிறார்கள். சில சிறு தொழில் செய்பவர்கள் மலிவான விலையில் நேர்மையாக விற்றாலும் அதை விரும்பி வாங்குவதில்லை. அதே பொருளை வண்ணமயமாக பொதி பல நிறங்களுடன் கட் பண்ணி பார்சலாக பொதி பண்ணி அதிக விலைக்கு விற்றாலும் அதை வாங்க செல்வார்கள். திருவிடியம் சொல்லவும், இது சித்திரை முதல் விமர்சன ஒரு இன்ட்ரெஸ்டா இருந்தது. அதை உங்களுடன் சொல்லலாம் என்று வந்தேன். பங்குனி மாதம் வந்து கடைசி தேதிகள் வரைக்குள்ள எல்லாரும்
சித்திரை மாதம் பெறப்போகிறது, யாரை ஏமாற்றலாம் என்று பலர் எண்ணத் தொடங்கி விடுவார்கள். முட்டாள்களுக்கென இப்படி ஒரு தினம் எப்படி உருவாகியது என்று பார்த்தால், முதலில் பிரான்ஸ் நகரில் அனுசரிக்கப்பட்டதாக தெரிய வருகிறது. ஹாஸ்வெல் என்பவர் இப்படி ஒரு தினம் கொண்டாட வேண்டும் என்ற யோசனையை முன்வைத்திருக்கிறார். இதில் முக்கிய அம்சம் ஒருவர் மற்றவரை ஏமாற்றி கிண்டல் செய்வதாகும். இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, கனடா போன்ற நாடுகளில் மதியத்திற்கு மேல் கிண்டல் செய்வோரை ஏப்ரல் முட்டாள்கள் என்று அழைப்பார்கள். ஏமாற்றப்படுதல் என்பது நாம் அனைவரும் வாழ்வில் ஏதாவது ஒரு வகையில் சந்தித்த ஒன்றுதான். சிறு வயதில் காக்கா தூக்கிட்டு போச்சு என்று அம்மா கூட விளையாட்டாக எங்கள் கையில் சிக்கக்கூடாத பொருட்களை ஒழித்து வைக்கிறதிலிருந்து ஏமாற்றுதல் தொடங்குகிறது. பள்ளிக்கூட படிப்பில் சில ஆசிரியர்கள் தங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு சற்று கூடுதலான மதிப்பெண்களை போட்டு எங்களை கீழே வைக்கும் போது அந்த ஏமாற்றம் பெரிய அளவில் புரிவதில்லை. வளர்ந்து வயதாகி கல்லூரி, வேலை என்று போகும்போது கிடைக்கும் பல ஏமாற்றங்கள் வேதனையையும் விரக்தியையும் தர தொடங்குகின்றன. இதனால் தற்கொலை முயற்சியிலும் கூட ஈடுபட வைக்கின்றன என்று கூறினால் அது மிகையாகாது. இது இன்னொரு கதை, ஜெயந்திரன் என்ற ஒரு மன்னரின் கதை. இவர் ஆட்சி செய்தது விஜயபுரம் மண்டலத்தில். அவர் ஒரு கருமையாக இருந்தார் என்று குறிப்பிட்டுள்ளார்கள். கவிதைகளை விரும்பி கேட்பார். அரசனுக்கு புலவர்களை வரவழைத்து கவிதைகளை கேட்பது ஒரு அவருடைய ஒரு நிகழ்ச்சியாக தொடர்ந்து செய்வார். ஆனால் ஒருத்தருக்கும் காசு ஒன்றும் கொடுக்க மாட்டார், பரிசு கொடுக்க மாட்டார். அதை என்ன சொல்கிறார் என்றால், அவர் நான் இந்த கவிதையை முன்பே கேட்டுள்ளேன் என்று சில வரிகளை பாடமாக்கி வச்சிருப்பார். அந்த வரிகளையும் சொல்லி தொடக்கங்களை நான் இந்த பாட்டெல்லாம் முந்தி கேட்டுட்டேன்னு சொல்லி எல்லாரையும் அனுப்பி போடுவார். அப்ப இந்த புலவர்கள் சரியான கவலையோட போய் ஒரு துறவியிடம் முறையிடுறார். அந்த துறவியும் மனமிறங்கி தெய்வத்தை வேண்டிக் கொண்டு ஒரு கவிதை இயற்றினார். அது எளிதில் உச்சரிக்க முடியாதபடி இருந்தது. மன்னரின் மனதில் அந்த கவிதையில் ஒரு வார்த்தை கூட நிற்கவில்லை. துறவி மீண்டும் மீண்டும் பாடினார். மன்னரால் முடியவில்லை. துறவியின் திறமையை ஒத்துக்கொண்டு கவிதை சுவடுகளை கொடுக்கும்படி வேண்டினார் மன்னர். இடைக்கு இடை பொன் தருவேன் என்று மன்னர் கூறினார். அதற்கு துறவி கூறியதாவது, மன்னா, இந்த அற்புதமான கவிதையை நான் ஒரு பாறையில் தான் எழுதி வைத்திருக்கிறேன். உங்கள் காவலாளிகளை உடைய அனுப்புங்கள் என்றார் துறவி. பாறை கொண்டு வரப்பட்டது. மன்னனுக்கு பல சுற்றியது. எனினும் வேறு வழியில்லாமல் இடைக்கு இடை பொன் கொடுத்தார். துறவியும் அதனை வாங்கி ஏமாந்த புலவர்களுக்கு பிரித்து கொடுத்து விட்டு தன் வழியே சென்றார். இது நான் போன தடவை போட்டேன்னா ஆங்கிலத்தில் இருக்கு. சீட் மீ ஒன்ஸ், ஷேம் ஆன் யூ. சீட் மீ ட்வைஸ், ஷேம் ஆன் மீ. இது நல்லா பிடித்தது எனக்கு. ஒரு கால் ஏமாற்றப்படலாம், இந்த 2வது ஏமாற்றப்படைக்க நாங்கள் யோசிக்க வேண்டியதா. இது என்னென்ன விதமான மோசடிகள் நடக்கலாம் என்ற ஒரு சின்ன ஒரு லிஸ்ட் போட்டிருக்கிறேன். எல்லா டீட்டெயிலுக்கும் நான் போக மாட்டேன், சும்மா இருக்க வாசிக்கிறேன். மனநல மோசடி என்று சொல்லுகிறார்கள். மனநல நோயாளிகளை போய் காட்டுறது, அவைகளுக்கு மோசடி செய்கிறது. காசோலை அதிகமாக பணம் செலுத்தும் மோசடி, மீட்பு மோசடி, பரம்பரை மோசடி, கடன் மோசடி, பந்தய உதவி குறிப்பு மோசடி. ஏதோ விதத்துல ஒரு ஏமாற்றுறதுக்கு எப்படி வழி என்றதை பார்த்து கொண்டிருக்கிறேன். வாடகை மோசடி, வீட்டிலிருந்து வேலை மோசடி, வாகனம் பொருத்த மோசடி, இணைய வழி மோசடி, இப்படியே பல கொஞ்சத்தை மட்டும் இதில் போட்டிருக்கிறேன். பல விடயங்கள் உள்ளன. இதையில தவிர்க்கிறது எப்படி என்றதான் அடுத்த நாங்கள் யோசிக்க வேண்டியது. அதுக்கு சில சொல்றார்கள் என்னென்னா, வலுவான கடவுச்சீட்டு. அதில் கடவுச்சீட்டுன்றது பாஸ்வேர்ட். நாங்கள் சில யுக்திகளை பாவிச்சு எப்படி இதுல இருந்து மீளலாம் என்றால் அதுக்கேற்ற வசதிகளை செய்ய வேண்டும். மற்றது மின்னஞ்சல் கணக்கிற்கு தனி கடவுச்சொல்லை வைத்திருங்கள். எல்லாத்துக்கும் ஒரே நம்பரை வச்சிருந்தாலும் சில நேரம் இலகுவாக நாங்கள் அதை மற்றவர்கள் எடுக்கக்கூடியதாக வர வேண்டும் சொல்கிறார்கள். நாங்கள் எப்படி பாதுகாக்க வேண்டும் என்ற வழிகளை கடைப்பிடிக்க வேண்டும். அனைத்து முக்கியமான கணக்குகளிலும் 2 காரணிகள் அங்கீகாரம். சமூக ஊடக தளங்களில் உங்கள் தனி உரிமை அமைப்புகளை சரிபார்க்கவும். மற்றது புதிய இணைப்புகள் வெளியிடப்படும் போது வைரஸ் தடுப்பு மென்பொருளை பயன்படுத்த வேண்டும். உங்கள் மென்பொருளை புதுப்பிக்கவும்
அதுவும் முக்கியம், வெளிப்புற சாதனம் அல்லது கிளவுட் சேமிப்பக சேவையை பயன்படுத்தி உங்கள் முக்கியமான தரவை தொடர்ந்து காப்பு பிரதி எடுக்கவும். மற்றது டேப்லெட்டோ ஸ்மார்ட் போனோ திரைப்பூட்டுடன் அதையும் லாக் பண்ணி வைக்கக்கூடிய வசதிகளை செய்யட்டும். கையில போன் கிடைச்சால் அதன் டீட்டெயில் எடுக்காம தான் அதை சொல்லி. இதுல நான் இருக்கிற டீட்டெயிலுக்கெல்லாம் போகவில்லை, நான் இதுல இருந்து அடுத்ததுக்கு போறேன். இப்ப நான் இதுல வந்து கணக்க வெப்சைட்டுகள் இருக்கு. நாங்கள் எனக்கு இந்த ஏமாற்றம் நடந்தபடியாத்தான் இப்ப கிட்டடியில் நடந்த ஹேக்கிங் பிறகுதான் இதை நான் ஆயத்தப்படுத்தினது. இதுல கணக்க வெப்சைட் இருக்குது எல்லாம். அதுல அவைகளோட தொடர்பு கொண்டு நாங்கள் என்னென்ன செய்யலாம், எப்படி நாங்கள் இதுல இருந்து தவித்துக் கொள்ளலாம் என்று பல விடயங்கள் கூறப்பட்டிருக்கிறது. மெட்ரோபாலிட்டன் போலீஸ் நம்பர் வெப்சைட் இருக்கு, ஆக்ஷன் ஃப்ராட் ஒன்று இருக்கு, டேக் 5 ஸ்டாப் ஃப்ராட் ஏதோ கணக்க விடயங்கள் இருக்கிறது. ஏஜ் யூகே அதுவும் வயதான ஆக்கள்ல கனவே இதன்றது. வயதான ஆக்கள் கொஞ்சம் மறதி நோய்கள் அப்படி தொடங்கின உடனே அவர்களை ஏமாற்றுறது. அல்சைமர் சொசைட்டி ஆக்களும் அதுல முக்கியமான பங்கு பெற்று தவிர்க்கிறது வழி பார்க்கிறார்கள். அசோசியேஷன் பிரிட்டிஷ் டிராவல் ஏஜென்ட்ஸ், ஃப்ராட் ப்ரிவென்ஷன் சர்வீஸ், இப்படியே சொல்லி கொண்டு போகலாம். பல விடயங்கள் இருக்கிறது. சிட்டிசன் அட்வைஸ் பியூரோ அதுவும் இருக்கு இங்கே லண்டன்ல. எனக்கு மற்ற நாடுகளை பற்றி எல்லாம் தெரியாது. நீங்கள் அதிகமாக அந்த போலீஸ் அவைகளோட தொடர்பு கொண்டு பல விஷயங்களை அறியலாம். சோசியல் சர்வீசஸோட கம்பெனிஸ் ஹவுஸ் ஒன்று இருக்கு, கிரைம் ஸ்டாப்பர்ஸ், எவ்வளவு இருந்தும் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறபடியால் நாங்கள் இன்னும் ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் இருக்க வேண்டும் என்றுதான் முக்கியமான நோக்கம். இதுல இதுல லண்டன்ல இப்படி கொஞ்சம் புத்தகங்கள் புக்ல வச்சுக்கணும். சைபர் ஸ்கேம்ஸ் என்று அதில் கணக்க விடயங்கள் குறிக்கணும். பிக் ஸ்கேம்ஸ் என்ற புத்தகம், மற்றது சைபர் அட்வைஸ் என்று அவ்வளவுதான் அதிலே எனக்கு சொல்லக்கூடியது. இப்ப நான் ஒரு நிறைவாக சொல்ல வர்றது என்றால், மக்கள் விழிப்புணர்வுடன் நடந்து கொள்வதும், ஏமாற்றுபவர்களை மக்கள் நலன் நாட்டு நலன் கருதி பிறரை ஏமாற்றாது நேர்மையாக நடந்து கொண்டால் தமது தொழில் மட்டுமல்ல நம் நாடே நேர்மையான நாடு என உலக நாட்டின் மத்தியில் சிறந்த பெயருடன் தலை நிமிர்ந்து நிற்க முடியும். இப்படி சமுதாயம் ஏற்படுத்தும் ஏமாற்றங்கள் ஒருபுறம் இருக்க, தனி மனிதரால் தொடுக்கப்படும் துரோகங்கள் இன்னொரு பக்கம் வாட்டுகின்றன. ஏமாளின் நண்பர்களை இவ்வுலகில் எதுவுமே இனாமாக வருவதில்லை என்பதை மனதில் ஆழமாக பதியுங்கள். இன்னும் ஏமாற்று பேர்வழிகள் இந்த பல உருவங்களில் ஏமாற்றுகிறார்கள். அதான் இதுல கணக்க சொன்ன நான், பலவிதமான மோசடி. எனவே இதை போன்ற புதிய உக்திகள் ஒருவருடன் பகிர்ந்து விழிப்போடு இருக்க பழக வேண்டும். அறிவு தெளிவோடு விழிப்பாயிருங்கள். எதிலும் ஆழமறியாமல் காலை விடாதிருப்பது முக்கியம். இதுல கொஞ்சம் வினாக்கள் எனக்கு எழுந்தன. இந்த வினாக்கள் என்னென்றால், ஏமாற்றும் பேர்வழிகள் பெருகுவதற்கு என்ன காரணம்? அவர்களுக்கு வாழ்வில் ஏற்பட்ட ஏமாற்றங்களும் விரக்திகளுமா, அல்லது இயல்பாகவே அவர்கள் உடல் நோகாமல் சுரண்டி பிழைக்க எண்ணும் கேவலமான மனமா? ஏமாற்றுபவர்கள் விழிப்பு கொள்ளாமல் இன்னும் முட்டாள்களாக இருப்பதா? அப்படி பல விதமான கேள்விகள் எழுந்து கொண்டிருக்கிறது. ஆகவே நண்பர்களே, ஊருக்கு சில சாட்சிகள் தேவைப்பட்டாலும் எங்களுக்கு தேவை மனச்சாட்சி. நாங்கள் பிறரை ஏமாற்றாமல் இருந்தால் எங்கள் மனதிற்கு இறைவன் கொடுக்கும் சலனமில்லா நிம்மதி நித்தமும் கிடைக்கும். உங்கள் வாழ்க்கையில் கனவில் கூட யாரையும் ஏமாற்றாமல் இருக்க பழகுங்கள். அந்த சித்திர முதல் நாள் கண்டதுல உங்களுக்கு அறிவாளிகள் தினமாக மலரட்டும். டால் டாய்ஸ் ஸ்டாய் என்ற ஒருவர் சொல்லியிருக்கிறார் என்றால், சிறந்த வாக்கியம். ஒருவர் எப்போதும் வீரராக இருக்க முடியாது, ஆனால் மனிதராக இருக்க முடியும். இத்துடன் நான் முதலுக்கு வரப்போகிறேன். நான் தொடர்ந்து வழங்கி வரும் சிற்றுரைகள் மூலம் நீங்கள் அனைவரும் விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டும் என்பதே எனது அவா. உள்ளத்தை நாங்கள் பாதுகாக்க வேண்டிய பல விடயங்கள் உங்களுடன் தொடர்ச்சியாக வழங்கி வருவது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியை தருகிறது. பொறுமையுடன் இவ்வளவு நேரமும் செவிமடுத்த உங்கள் அனைவருக்கும் நன்றி. இப்படியான மகிழ்ச்சியான அமைதியான வாழ்வை தேடி நிற்கும் இத்தளத்தின் அங்கத்தவர் அனைவருக்கும் நன்றி கூறி உணர்கிறேன். இந்த வாய்ப்பை தந்த பிரபஞ்சத்துக்கும் நன்றி கூறுகிறேன். மிக்க நன்றி. நன்றி 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 அம்மா. இந்த அருமையான
பேச்சு எல்லோருக்கும் அத்தியாவசியமான ஒரு பேச்சை நீங்க தந்ததற்காக இப்பொழுது நாங்கள் ஒரு 15 வினாடிகள் எங்களுடைய கைகளை தட்டி உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். அருமை. எல்லோருக்கும் வாழ்க்கைக்கு தேவையான அன்றாடம் தேவையான மிக முக்கியமான விடயங்கள் தரவுகள் எல்லாம் நீங்கள் கொஞ்சம் ஆய்வு செய்துதான் எடுத்திருக்கின்றீர்கள். அதுக்கு உங்களுக்கு முதல்ல நான் நன்றி கூறிக்கொண்டு இப்பொழுது நான் வரதா அம்மாவை முதல்ல அழைக்கிறேன். வாங்க அம்மா, பேசுங்க. அன்மியூட் பண்ணி. எல்லோருக்கும் வணக்கம். நன்றி டாக்டர் சதா, உங்களுக்கு சிறப்பான வணக்கம். எங்கள் எல்லோருக்கும் தேவையான விடயங்களை மிக விரிவாக விளக்கமாக கதைகளுடன் கூறி முடித்தீர்கள். அதற்கு நாங்கள் நன்றி. அடுத்தது, எல்லோர் வாழ்விலும் எப்போ ஒரு நாளாவது ஏமாற்றம் நிகழ்ந்தே இருக்கிறது. என்னுடைய வாழ்வில் கிட்டத்தட்ட 15-16 வருடங்களுக்கு முன்பு கொழும்பிலே இது நடந்தது. நான் தனிய அப்பொழுது பிரயாணம் செய்த காலம் அது. அந்த காலத்திலே என்னுடைய விசா முடிந்து விட்டது. அப்ப விசா புதுப்பிக்க வேண்டும் என்று நான் தனிய ஒரு டாக்ஸில போய் உள்ளுக்கு போய் எல்லாம் போனால் அங்கு மிக நெருக்கமாக சனம் இருந்தது. நான் அப்படி இருப்பதற்கு ஒரு இடம் தேடிக்குள்ள ஒருவர் வந்தார். அம்மா, நீங்கள் இதுல இருக்கலாம் என்று என்னை கூட்டிக் கொண்டு போய் வடிவா ஒரு கதிரையில இருக்க பண்ணினேன். இருக்க பண்ணி எல்லாம் செய்து நாங்கள் அங்கே காசு கட்டித்தான் புதுதாக்க வேணும், 15,000 ரூபாய் என்று நினைக்கிறேன். சரி, அவர் சுற்றி சுற்றி என்னோடையே நின்று எனக்கு உதவி பண்ணுவதாக பாசாங்கு பண்ணார். ஆனால் எனக்கு அது புரியவில்லை. இவ்வளவு நல்ல மனுஷன் இப்படி நான் தனியா வந்து இருக்கிறேனே என்ற முறையில, கொஞ்சம் வயது போன வேண்ட முறையில எனக்கு உதவி பண்ணுகிறார் என்று தான் நான் நினைத்தேன். பின்பு காசு கட்டுற இடம் வரைக்குள்ள நான் அந்த தொகையை எடுத்து எண்ணிக்கொண்டிருக்கிற பொழுது, அம்மா இத நான் கொடுக்குறேன் அங்க என்று என்ன கையில வாங்கிட்டார். தன்னுடைய கையில வாங்கிட்டார். வாங்கின உடனே எங்க மறைந்தார் என்று தெரியாது. அந்த முறையிலே வாழ்நாளிலே ஒரு நாள் நடந்த சம்பவம் இது. பலருக்கும் பல தடவை நடந்திருக்கலாம், இல்லை ஒரு தடவை நடந்திருக்கலாம். நடக்காத ஏமாறாத மனிதர் யாருமே இல்லை என்றுதான் என்னுடைய கருத்து. இன்று நீங்கள் தற்காலத்திலே மாற்றம் எவ்வாறு மிக சூழ்ச்சியாக சுதந்திரமாக நடைபெறுகிறது என்பதை விரிவாக கூறினீர்கள். சதா நன்றி. மீண்டும் பாருங்கள். நன்றி. நன்றி. நன்றி அம்மா. உங்களுடைய அருமையான அனுபவத்துக்கும் அந்த விளக்கத்துக்கும் எல்லோருக்கும் இருக்கு, எனக்கும் இருக்குது, நிறைய இங்கேயும் இருக்குது. ஆகவே இப்பொழுது நாங்கள் நிறைய கைகள் வந்திருக்கின்றன. ஜெர்மனியிலிருந்து கிரேசியன் ஜேம்ஸ் ஐயா பேசுங்க. அட்மிட் பண்ணுங்க. நிறைந்த வணக்கம். நல்ல விடயங்களை பேசி இருக்கின்றீர்கள். ஆனால் இந்த ஏமாற்றுதல் என்பது தெரியாமலே எத்தனையோ விடயங்கள் நாளாந்தம் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன. இதற்குத்தான் ஏற்கனவே நீங்கள் இறையியல் கருத்தை தந்தீர்கள். அதாவது இந்த தியான தளத்தின் மூலம் ஒரு விடயம் டக்கண்டு இதுக்குள்ள ஏமாற்றுறாரா இல்லையான்றது உடனடியாகவே நெற்றியிலே படக்கூடிய எத்தனையோ விடயங்கள் இருக்கின்றன, நடந்திருக்குது. ஆகையினாலே இந்த தியானத்தளம் நமக்கு இந்த விடயங்களிலே பல விடயங்களிலே உதவி செய்கிறது. ஏமாற்றுபவர்கள் இருக்கின்றார்கள். ஏமாற்றுபவர்கள் இருக்கும் வரை ஏமாறுபவர்களும் இருக்கத்தான் செய்வார்கள். சற்று நேரம் நாங்கள் சிந்தித்தால் இதிலிருந்து நாம் பல தடவை விடப்பட முடியும் என்றதை நான் சுட்டிக்காட்டி நிற்கின்றேன். நகைச்சுவையாக ஒரு கருத்து, சிவாமோகன் அம்மா சாதாரணமாக 30 நிமிடங்கள் கைதட்டுவோம், நீங்கள் அரைவாசியாக வெட்டி 15 செகண்ட் ஆக்கி விட்டீர்கள். நன்றி அம்மா, வணக்கம். நன்றி. தெரிஞ்சுதான் சொல்றீங்க.
ஓகே, நன்றி ஐயா. அடுத்து கலா மகாலிங்கம் அம்மா, அன்மியூட் பண்றேன்னு பேசுங்கம்மா. கனடாவில இருந்து அன்மியூட் பண்ணுங்க. ஓகே ஓகே. அருமையான பேச்சு சதாண்டி. எவ்வளவுத்துக்கு வடிவா சொல்லி தந்துட்டாங்களுக்கு. அட்வைஸா நெடுகத்தான் நேர பார்த்தும் சொல்லி தந்துட்டு போயிருக்கிறா. ஆனவடியா அவக்கு ஒரு நன்றி சொல்லுவோம். வடிவான அட்வைஸ். இது ஏமாற்றுவர்கள், அதுக்கு மறதி உள்ளவர்களை ஏமாத்தி கொண்டே போயிடுவாங்க. அது உண்மையான ஒரு தத்துவம், நல்ல தத்துவம். ஆனபடியா அவருக்கு ஒரு கூடான கூடி நன்றி சொல்லி வணங்குகிறேன். வாழ்க வளமுடன். பாய். நன்றி 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 அம்மா. கோடான கோடி வணக்கங்களுக்கு நன்றி கூறி அடுத்து சரோ சுந்தரலிங்கம் அம்மா, ஆஸ்திரேலியா சிட்னியில இருந்து பேசுங்கம்மா. அன்மியூட் பண்றேன். அனைவருக்கும் வணக்கம். நன்றி சிவமோகன் மாஸ்டர் சந்தர்ப்பம் அளித்ததற்கு. சதா மாஸ்டர், இன்று உங்களுடைய பேச்சு மிகவும் அருமையாக இருந்தது. அருமையான உத்திகளை எங்களுக்கு கூறினீர்கள். நீங்கள் பேசிய பேச்சிலிருந்து நான் சில விஷயங்களை உள்வாங்கிக் கொண்டேன். மனதில் நன்றாக பதிந்தது. ஏமாறுபவர்கள் யார், ஏமாற்றுபவர்கள் யார் என்ற 2 பிரிவினரை நான் கண்டுபிடித்தேன். மன வலிமை அற்றவர்கள் ஏமாளிகள், மன வலிமை அற்றவர்கள் ஏமாளிகளாக இருக்கலாம். மற்றது ஏமாற்றுபவர்கள் யார், அறநெறியை பின்பற்றி வாழாமல் சோம்பேறிகளாக வாழ்பவர்களும் ஏமாற்றி வாழத்தான் முற்படுகிறார்கள். இது உலகத்துல நாங்கள் கண்கூடாக காணும் ஒரு விஷயம் என்று நினைக்கின்றேன். எனவே அந்த என்னவென்றால், அந்த ஏமாறுபவர்களில் இருக்கிற பலவீனம் என்னவென்றால், கிடைப்பதை வைத்து சந்தோஷமாக வாழாமல் மேலும் மேலும் பேராசைப்பட்டு கொண்டிருப்பவர்கள் கட்டாயமாக ஏமாற வேண்டிய நிலைதான் ஏற்படும் வாழ்க்கையில். திருப்தியற்ற நிலை என்றுதான் நான் கூறுவேன். அப்படி இருப்பவர்கள் மேலும் மேலும் அது வேண்டும் இது வேண்டும் என்று அங்கலாய்த்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருந்தால் ஏமாற வேண்டிய நிலைதான் ஏற்படும். எனவே நீங்கள் பல உத்திகளை எங்களுக்கு கூறி, நல்ல கதைகளையும் கூறி உதாரணங்களுடன் விளக்கினீர்கள். நீங்கள் பேசியதிலிருந்து விழிப்புணர்வுடன் வாழ்ந்தால் ஏமாறாமல் வாழலாம், அறநெறியை பின்பற்றி வாழ்ந்தால் ஏமாறாமல் வாழலாம், அறிவாலும் உழைப்பாலும் முன்னேற வேண்டும் என்ற மனத்திடம் உள்ளவர்கள் பிறரை ஏமாற்றி வாழ முற்பட மாட்டார்கள் என்பதும் ஒரு நல்ல கருத்தாக என் மனதில் பதிந்தது. ஒரு விஷயம் நான் இவ்வளவு நாளும் நினைத்தேன், ஏப்ரல் முட்டாள்கள் தினம் என்பது நகைச்சுவையாக எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் மக்கள். பிறரை சும்மா ஏமாற்றுவது, சில கதைகளை சொல்லி அப்படி என்றுதான் நினைத்தேன். ஆனால் இதிலும் பார்க்க இது ஆழமாக ஏதாவது ஏமாற்று வேலைகளும் நடக்கிறதோ தெரியவில்லை. மற்றது முக்கியமாக நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டியது என்னவென்றால், நம்பி நடவாதே. எமது புத்தியை நாங்கள் நன்றாக உபயோகித்து சிந்தித்து வாழ்ந்தால் நாங்கள் ஏமாளிகளாக மாற முடியாது. ஏமாளிகள் இருந்தால்தான் ஏமாற்றுபவர்கள் உருவாகிறார்கள் என்றும் கூறினீர்கள். எனவே நாங்கள் இந்த முறைப்படி நம்பி நடவாதே என்ற ஒரு நிலைக்கு தான் நாங்கள் எங்களுடைய மனதை பக்குவப்படுத்தி கொள்ளணும். மிக்க நன்றி சதா மாஸ்டர், அருமையான உரை. நீ மீண்டும் மீண்டும் சிந்திக்க தூண்டுகிறது உங்களுடைய உரை. என்னென்ன வழிகளிலே நாங்கள் இதிலிருந்து தப்பலாம் என்று. இது நன்றாடம் நடக்கின்ற விஷயம். நன்றி, மிக்க நன்றி. நன்றி 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 அம்மா. உங்களுடைய அழகான அறிவுரைகளுக்கு நன்றி கூறிக்கொண்டு அடுத்து குமார் சாமி பிள்ளையா, சிட்னி ஆஸ்திரேலியாவில இருந்து அன்மியூட் பண்ணுங்க ஐயா, பேசுங்க. அனைவருக்கும் என்னுடைய இதயங்கணிந்த வணக்கம். இன்றைய காலத்துக்கு உகந்த ஒரு அற்புதமான உரையை சதா மாஸ்டர் வழங்கி இருக்கின்றார்கள். இன்றைய காலத்தில் முன்பு இல்லாமல் எல்லோரும் நேர்மையாக வாழ்ந்தார்கள். ஆனால் இன்றைய காலத்துக்கு ஏன் நேர்மை இல்லாமல் வாழ்கின்றார் என்றால், பல காரணங்கள் இருந்தாலும் ஒரு முக்கிய காரணம் தொழில்நுட்ப வளர்ச்சி.
இந்த தொழில்நுட்ப வளர்ச்சியில் எங்களுக்கு ஆற்றல் காணாமல் கொண்டால் நான் மற்றவருடைய உதவியை நாடும் பொழுது எங்களுடைய பலவீனத்தை பயன்படுத்தி பலர் கொள்ளையடிக்கிறார்கள். இந்த காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அநேகமான கொள்ளைகள் எல்லாம் இணையம் மூலமாகவும் தொலைபேசி மூலமாகவும் எல்லாத்தும் வழியாகத்தான் பார்த்து கொண்டிருக்கின்றது. இப்போ நாங்கள் என்றால் சில காலகட்டங்களில் மற்றவர்களை நம்ப வேண்டிய நிலையில் இருக்கின்றோம். அப்பொழுது எங்களை ஏமாற்றுகின்றார்கள். ஏன் ஏமாற்றுகின்றார்கள் என்றால் முதலாவது இன்னொரு காரணம் எங்களுடைய பேராசையும் காரணம். நாங்களும் குறுக்கு வழியில் எது நன்றாக காது சேர்க்கலாம் கொள்ளலாம் என்று வங்கி சார்ஜ் எல்லா போடுன்றோம். ஆகையினாலே நாங்கள் விழிப்புணர்வுடன் எப்பொழுதும் இருக்க முடியாது. சில நேரங்களில் எங்களறியாமல் எங்களுடைய சந்தர்ப்ப சூழ்நிலையை பயன்படுத்தி எங்களை பெற்று விட்டுறார்கள். ஆனால் ஒருக்கா நாங்கள் ஏமாந்தால் பிறகு ஏமாறுவது தான் முட்டாள். அந்த கருத்தை நாங்கள் சொல்ல மற்றும்படி நாங்கள் ஒருக்கா ஏமாந்து விட்டால் கவனமாக இருக்க வேண்டும். அல்லது ஒன்றுவது நாள் இருக்க வேண்டும். எப்படித்தான் மற்றவர்களை ஏமாத்தினாலும் அந்த காலம் பதிவு சொல்லும் என்றால் ஏமாற்றி வாழ்ந்தவர்கள் இந்த வரலாற்றில் கிடையாது. ஏது கொஞ்ச காலத்துக்கு குறுக்கு வழியை பாய்ப்பார்கள், பணம் சம்பாதிப்பார்கள், பிறகு பார்த்தா இருந்த இடம் தெரியாமலே போய்விடுவார்கள். அதனால்தான் ஏமாற்றப்பட்டாலும் ஏமாறு இருந்தாலும் நாம் கண்ணியத்துடன் வாழ வேண்டும். இப்போ நாங்கள் ஏமாந்த விட்டு மற்றவர்களை ஏமாற்றக்கூடாது. அடுத்தது மீண்டும் மீண்டும் சொல்றேன்டா ஆசை இருக்கத்தான் வேண்டும். அந்த பேராசை தான் என்றவன் சொல்றது. எப்படி பணத்தை பெருக்கலாம், எப்படி புகழுக்கு வரலாம் என்று பேராசைப்படுற ஒன்றுதான் சரக்கள் வருகின்றது. அருமையான கருது மற்றது எப்பொழுதும் நாம் விதத்ததை அதுவரை செய்தே ஆக வேண்டும். ஆகையினாலே ஏமாந்து விட்டோம் என்று கவலைப்படாமல் எச்சரிக்கையாக விழிப்புணர்வுடன் வாழ வேண்டும். அதுக்குத்தான் நாங்கள் தியானத்தில் எப்படி ஈடுபட்டிருக்கின்றோம். நல்ல உள்ளங்கள் ஒரு காலம் மற்றவர்கள் ஏமாற்ற மாட்டார்கள், நல்ல உள்ளங்கள் ஏமாறப்பட மாட்டார்கள் என்பதும் எனது கொள்ளுகூறி இந்த அற்புதமான உரையை பாராட்டி விடவர். நன்றி, வணக்கம். நன்றி 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 ஐயா உங்களுக்கும். அடுத்து மீனாம்பிகை செல்வராஜா அம்மா அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்கம்மா. எல்லோருக்கும் வணக்கம். நன்றி சிவாமா, நன்றி எனக்கு இந்த வாய்ப்பை தந்ததுக்கு. சதாமா அருமையான பேச்சு. இந்த காலத்துக்கு முக்கியமான உடைய பேச்சுன்னு சொல்லலாது. சும்மா அந்த மெல்லமா ஏமாறக்கூடாது, விழிப்புணர்வா இருங்கோன்றதை சொல்லாம சொன்ன மாதிரி கதைகளை சொல்லி சொல்லி இதண்டுட்டீங்க. நானும் ஒரு இந்த அனுபவத்தை சொல்றேன். வீட்டில இருந்தாலே தேடி வந்து ஏமாத்துற ஒரு இதுக்கு நானும் அகப்பட்டேன். ஒரு இடமும் நான் கான்பாக்கோடையும் போகல, காசோடும் போகல, சும்மா வீட்டுல தான் இருந்தேன். வீட்டுல இன்டர்நெட் வேலை செய்யுதில்லை என்று யோசிச்சு கொண்டிருக்கேன். யாரோ ஒருத்தனுக்கு மூக்கடி வேர்த்து அடிச்சான், இன்டர்நெட் வேலை செய்யலையோண்டு. நானும் போக வேண்டேன். எவ்வளவு மூளை வெட்டினான்ன்றதை இதுல நான் வெட்கப்படாம சொல்றேன். வீட்டு போனுக்கு அடிச்சு கேட்டான் என்ன பிரச்சனைன்னு. நான் உடனே சொன்னேன், இன்டர்நெட் இப்ப 2-3 நாளா வேலை செய்யல என்று. அப்ப லூசன் சொன்னான். அவன் லூசன் இல்ல, நான் தான் லூசு. அவன் சொன்னான், அவன் மொபைல ஓபன் பண்ணுங்கோ, அதை அமத்துங்கோ, இதை அமத்துங்கோன்னு எல்லாம் சொல்லி எந்த ஸ்கிரீன் முழுக்க அவனோட ஷேர் பண்ணிட்டேன். நான் இதுக்கு எனக்கு ஒன்றும் இங்கிலீஷ் தெரியாண்டு ஒரு சின்ன விஷயத்துக்கும் பிள்ளைகளை தான் பிடிப்பேன். ஆனா அவன் சொல்ல எல்லாம் செய்துட்டேன். கடைசியா சொன்னான், உங்களோட பேங்க்ல இருந்து விடிய காசுகள் களவு போயிருக்குன்னு சொன்னான். அதோடு எனக்கு உண்மையா கடவுள் ஒரு அருளை தந்துட்டார். நான் சொன்னேன், இல்லை எந்த மகன் நேற்றைக்கும் பார்த்தவர், எந்த பேங்க் எல்லாம் ஒழுங்கா தான் இருக்குது என்று சொல்ல இல்லை இன்றைக்கு விடிய 3 மணிக்கு எடுத்திருக்கிறாங்க காசன். அதோடு எனக்கு தெரிஞ்சிடுது ஏதோ இது ஒரு சுத்து மாத்தன்னு போட்டு உடனே எனக்கு தெரிஞ்ச இங்கிலீஷில் இடியட் அதாவன் எல்லாம் பேசி போட்டு டெலிஃபோனை கட் பண்ணிட்டேன். நடந்துட்டு காலையெல்லாம் உடனே மகனுக்கு அடிக்க அவர் சொன்னார், அம்மா ஒரு கோட் வந்திருக்கும், அப்படி எதன் கோட் நம்பர் கொடுத்தீங்களோண்டு. நான் சொன்னேன், இல்லை. அப்ப பேங்க் ஓபன் பண்ணி பார்த்தீங்களோ போன்? இல்லை நான் பார்க்கல. சரி, இப்படியே போனை சொல்லட்டி எறிஞ்சிட்டு இருங்கோ, எடுக்க வேண்டாம், நான் சரி பார்க்க வரைய வேண்டேன். அப்ப பேர்ந்த உடனே அவர் பேரனுக்கு யூனிக் அடிச்சு சொல்லி பேரன் பார்த்துட்டு அவர் சொன்ன அப்ப டவுன்லோட் பண்ணியிருக்கிறேன். அவர் இவ்வளவு பாடுபடுறாரு, அதை டிலீட் பண்ண, அந்த ஆப்பை டிலீட் பண்ணவே இயலாம போச்சு. அப்ப எனக்கு அதுக்கு முதலே மகன் சொல்லிட்டார், அம்மா அந்த பாஸ்வேர்ட் கொடுத்திருந்தீங்களா அந்த நம்பர், இன்றைக்கு உங்களோட பேங்குகள் எல்லாம் படிச்சு துடப்பட்டிருக்குமென்னு சொல்லி போட்டார். சரி,
அப்படியே விட்டுட்டு உண்மையா நாங்கள் சேர்ந்து 24 hours டெலிஃபோனை அப்படியே போட்டுட்டு அந்த சிம் கார்டு எல்லாம் கலட்டி அடுத்த நாள் எதுக்கும் புது கார்டு போடுவோம்ட்டு புது கார்டு போட்டு புது நம்பர் போட்டு அதுக்கு பிறகு எனக்கு போனில் ஒரு அப்பவும் திருப்பி திருப்பி பிள்ளைகள் பேச்சனா இனிமேல் உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியான்னு சொன்னா நாங்கள் நம்ப மாட்டோம். இந்த அப்ப இவ்வளவு தூரம் அவன் சொல்ல சொல்லி இன்னொன்று டவுன்லோட் பண்ணினீங்கள் இவ்வளவு சரியா. இன்றைக்கு ஏதாவது ஒரு பிள்ளை நடந்திருந்தா நாங்கள் உண்மையில நீங்களும் சேர்ந்துட்டு தான் சொல்லுவோமே ஒழிய உங்கள பிள்ளை இல்லையன்னு நாங்க பொலிசுல கூட போய் என்ட்ரி போடலாம் என்று சொல்லி அப்படி கடவுள்லாம் உண்மையில நான் அப்ப தியானத்துக்கு எல்லாம் வர இல்லை. இப்ப நான் வேறு பாசிட்டிவ் ஆகின மூட்டை அந்த கடவுள்லாம் என்னை அந்த நேரம் காப்பாற்றினு. அதுக்கு பிறகு சரியான கவனம் வீட்டில் என்ன தெரியாத நம்பர்கள் வந்தால் ஆன்சர் பண்ணவே மாட்டேன். வீட்டு போகணும் கேன் போகணும். அப்போ இதே நான் சொல்கிறேன்டா இப்படி யாரேனும் என்ன போலயே மாறக்கூடாது. அது இன்டர்நெட் பிழைச்சா பிழைச்சி போய் கிடக்கெடுக்கும் எல்லாம் கிடக்கெடுக்கும் நீ இந்தியாவில் வேலை பேருன்னு சொல்லிட்டு இருந்துட வேணும். நல்லா ஏமாறேன் நான் பெரிய ஏமாறு. இது சும்மா 50 100 ஏமாறு இல்லை. அன்றைக்கு என்ன இறைவன் தான் காப்பாற்றினவர். உண்மையில கடவுளின் அருள் இருந்தால் எங்களுக்கு எங்கேயோ உடனே ஒரு சிக்னல் தருவார் கடவுள். நன்றி நன்றி என்ற அனுபவத்தை சொல்லிட்டேன் சதாமா என்ற புண்ணியத்துல. மிக்க நன்றி சதாமா. நான் இன்றைக்கு 9 மணி சூமுக்கு கூட மெடிடேஷனுக்கு போகாம நின்ற நான் கட்டாயம் இதை இதுல சொல்ல வேணும் என்று. மிக்க நன்றி மிக்க நன்றி. இல்ல இப்ப எல்லாரும் சிரிச்சு ஒரு சாரியா களைச்சு போனாங்க. இதுக்கு மேல என்ன நானே சிரிச்சேனால ஏழுது இல்ல. மீனாம்பி அம்மா இவ்வளவு இன்ட்ரெஸ்டான ஒரு விஷயத்த எங்களுக்கு இன்றைக்கு எடுத்து தருவீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. இந்த ஏமாற்றாதேக்கு சரியா பொருத்தமான ஒரு விஷயத்தை நீங்க அழகாக சொல்லி இருக்கிறீங்க. ஆனா பாத்தீங்களா அவங்களுக்கு ஆங்கிலம் தெரியாம இல்லை, உங்களுக்கு நல்ல ஆங்கிலம் ஆழமா தெரிஞ்சிருக்கு. இந்த அப்ப டவுன்லோட் பண்ற அளவுக்கு ஏமாத்துறதுக்கு ஏமாத்தப்படுறதுக்கு தெரிஞ்சதுக்கு கடவுள் காப்பாத்தி போட போறீங்கன்றதுக்கு தெரிஞ்சிருக்கு. நினைக்க சிரிப்பா இருக்கு. நிறைய கைகள் இருக்கு. ஆனந்தி அம்மா நன்றி. சரியான நன்றி. நான் பிறகு கதைக்கிறேன். ஆனந்தி அம்மா நீங்க பேசுங்க. நன்றி சிவாமோனம்மா. அன்புள்ளங்களுக்கு இனிய வணக்கம். மீனாமி அம்மான கதையைத்தான் யோசிக்க எனக்கு இதாக இருக்கு. இனிமேல் யாரும் அவாக்கு ஒரு ஏமாத்து வேலையை பாருங்க வாப்போம். நல்லா தான் படுவ வேண்டுவீங்க. அவ இப்போ தியானத்துக்கு வந்து அவன் முதன்மையா நிற்கிறான் தெரியுமா. அவனுக்கு அவ்வளவு மன உறுதியும் எல்லாம் முன்னுக்கு நிற்கிறான். மிகவும் அருமையா இருந்தது அம்மா. ஒரு சிரிப்பும் மேல நீங்க ஒரு இனிமேல் ஒன்றுக்கும் மாற மாட்டீங்க. டாக்டர் சதாமேனோ மாஸ்டர் உண்மையில அருமையான இது திருமந்திரத்தோட 2 திருமந்திரத்தோட தொடங்கி அங்கால எங்களுக்கு தேவையான எல்லா இதுகளையும் சொன்னீங்கள். மாறுதல் உண்மையில தான் எல்லாரும் ஒருக்க அனுபவப்பட்டா தான் நாங்கள் சரியாக நடப்போம். உண்மையில் அனுபவம் இல்லாட்டி நாங்கள் இது பண்ணி போடுவோம். ஒரு 2 நேரம் அனுபவப்பட்டா தான் நாங்கள் இதாக நடப்போம். ஆனால் அவர்கள் ஒரு நாளைக்கு அம்பிடாமல் போக மாட்டினோம். எல்லாம் அம்பிட்டு தான் நிறுவினோம். ஆனால் உண்மைக்கு இதுக்கெல்லாம் வழி நாங்கள் இந்த தியான தளத்திலேருந்து ஒவ்வொரு ஸ்பீக்கர்ஸும் வந்து இதுகளையும் கேட்டுக்கொண்டு மற்றது நாங்கள் எங்களை முன்னேற்ற வேணும். இதற்கு வயதில்லை எண்ணத்திலேயாவது நாங்கள் எங்களை முன்னேற்ற வேண்டும். எங்களோட மனமும் இதாக இருக்க வேண்டும். எல்லாம் நாங்கள் படிக்கலாம். தொழில்நுட்பம் படிக்கலாம், எல்லாம் படிக்கலாம், சங்கீதம் படிக்கலாம், டான்ஸும் படிக்கலாம், எல்லாம் படிக்கலாம். எங்களை முன்னோக்கி கொண்டு போனோம் என்றால் நாங்கள் ஏமாற்றப்படாமையும் இருக்கலாம். அதோடு நாங்கள் சுவங்களும் எங்களுக்கு எங்களோட உடம்பு சுவம் இருந்தால் தான் எல்லாம் செய்யலாம். என்ன சுவமாயும் இருக்கலாம். அருமையான பேச்சு. நீங்கள் தொடர்ந்து மிச்சம் இப்படியே வந்து கொண்டு எங்களுக்கு இதில் அறிவுரையிலே தந்து கொண்டு போங்கோ. 4லேருந்து 5 6 அப்படியே தந்து கொண்டு போங்கோ. மிகவும் அருமையாக இருந்தது. நன்றி. நன்றி ஆனந்தி அம்மா. அடுத்து பவானி விக்னேஸ்வரன் அம்மா அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்கம்மா. நிறைய கைகள் இருக்குது. அழகாக பேசுங்க எல்லாரும். எல்லோருக்கும் வணக்கம். இன்று டாக்டர் சதா அம்மா வந்து நல்லொரு பேச்சு, மற்றவர்களுக்கு எங்களுக்கெல்லாம் விழிப்பு உணர்ச்சி வரக்கூடிய பேச்சு தந்திருக்கிறார். இது என்ன எத்தனையோ விதமான ஏமாற்றங்களையும் நாங்கள் பார்த்து அதுக்கு அதன்படி திருந்த வேண்டும் என்பதுதான் இந்த இது. அவ எப்போதும் எல்லாருக்கும் நல்ல உதவி செய்து கொண்டிருக்கிறவனுடைய அவன் சொல்லோட நாங்கள் கேட்டு நடந்தால் நல்லா இருக்கும் சொல்லிக்கொண்டு நல்ல நீங்க
இது போல பல இதுகளையும் சொல்லுமாறு இது 4வது பகுதி 5வது பகுதியையும் சொல்லலாம் என்று சொல்லிக்கொண்டு விடவருவேன் அம்மா. நன்றி. நன்றி நன்றி அம்மா. அடுத்து சிட்னி ஆஸ்திரேலியாவிலிருந்து பஞ்சாச்சரம் ஐயா, அன்மியூட் பண்ணுங்க ஐயா, பேசுங்க. எல்லோருக்கும் வணக்கம். இன்று டாக்டர் சதா மாஸ்டர் உள்ளம் ஒரு கோயில் என்ற தலைப்பை எடுத்து எங்களுக்கு அருமையாக எல்லா விடயங்களையும் கூறியிருந்தார். திருமூலர் பாடலில் இருந்து கதை கூறி அதற்படி அதை என்ன மாதிரி உள்ளம் ஏமாற்றுதல் ஏமாறுதல் பற்றிய விவரங்கள், மனச்சாட்சி போன்ற நுட்பமான விடயங்களை எங்களுக்கு எடுத்துரைத்தார். எல்லாம் இந்த உள்ளத்தில் ஏற்படுற மாறுதலை தான் இதுகள் எடுத்து காட்டுகிறது என்பதை இதுக்கு ஒரு இந்த அதாவது ஏமாற்றுதல் என்றதை பற்றி அந்த விழிப்புணர்வை பற்றி கூறியிருந்தார். இருந்தாலும் இந்த ஆன்மீக ரீதியாக இந்த ஏமாற்றுதல் ஏமாறுதல் வந்தால் அவைகள் அதை பொருள்படுத்த இல்லை. எல்லாரும் ஏமாறுவினம் என்றதை பொருட்படுத்த மாட்டோம். என்னமென்றால் இப்போ நாங்கள் நெருப்பு சுடுவதுண்டா ஒரு சுட்டா கூடாது தானே, ஆனால் ஒரு சூடு வேணுன பிறகுதான் தெரியும் சூடு எப்படி இருக்குமெண்டு. அது மாதிரி ஒரு சின்ன விஷயத்தில் ஏமாறப்படலாம், பெரிய விஷயத்தில் ஏமாறப்பட்டால் அது வாழ்க்கை பிறகு சரி வராது என்பதை கூறிக்கொண்டு பல விடயங்கள் இதில் ஆன்மீகம் இதை சொல்லுகிறது. ஒருவர் ஏமாற்றினால் அது பெரிய விஷயம் இல்லை, பிறகு அடுத்த முறைக்கு நீங்கள் அடுத்த பிறப்பில் நீங்கள் அதை கவரப் பண்ணுவீங்கள் என்றதை எடுத்துரைக்கிறது என்றதை கூறிக்கொண்டு அருமையான பேச்சு. நன்றி, வணக்கம். நன்றி 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 ஐயா உங்களுக்கும். இப்பொழுது டாக்டர் ஜெகநாதன் ஐயா, நீங்க அட்மிட் பண்ணிட்டு பேசுங்க ஐயா. நன்றி. இன்னும் 8 பேர் எனக்கு பின்ன கை வச்சிருக்காங்க. 6 பாயிண்ட்ஸ் கிடக்கு. இன்னும் இருக்கிறாங்க. பொறுங்க 6 பாயிண்ட்ஸ் இம்பார்ட்டன்ட். முதல்ல டாக்டர் சதாக்கு நன்றி, அருமையான பேச்சு. நீங்க ரெஃபரன்ஸும் போட்டீங்கள், சிக்னஸ் மோசடிய போட இல்லை. என்னுடைய கடைசி பேஜில் சொன்னான் நாரி பிடிப்பு தான் ஹை பர்சன்டேஜ் ஆஃப் சிக்னஸ். மற்றது கம்மிங் டு த பாயிண்ட், நீங்க அந்த ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி விழிப்புணர்வு என்று சொல்லிக்கல, வாட் இஸ் இட்? நான் காலையில இதை பற்றி சொன்னான், அறியாமை என்று சொன்னீர்கள், அதிகாசை என்று. அதிகாசையில் ஒன்று சொல்ல போறேன், குறுக்கு வழியில உழைப்பு இல்லாம குறுக்கு வழியில அந்த அறியாமை என்றது இருக்கிற உண்மை அறியணும். இந்த ஸ்டாக் மார்க்கெட் என்று சொல்றது இல்லை, எல்லாருக்கும் அதுல டெம்டேஷன். அதுல அடிப்படை தத்துவம் வந்து ஸ்டாக் மார்க்கெட் நல்லா செய்யல நீங்க வேண்டக்கூடாது, விற்கணும். ஸ்டாக் மார்க்கெட் டவுன் அறிக்கல வேண்டணும், அது தெரிஞ்சா யூ நெவர் லூஸ். அதை முதலாவது. அதாவது அறியாமை என்ற எந்த விஷயத்திலேயும் இருக்குது அறிவை, பட் வி கெட் டெம்ப்டட். அதிக மற்றது இந்த உழைப்பு கர்மவினை என்று சொல்லியிருக்கல, உழைப்பு தான் கர்மமே. அதாவது கர்மத்தை நாங்கள் ஆற்றுவதன் போது முறைப்படி ஆற்றணும். நான் சொன்ன கட் கார்னர்ஸ் எல்லாம் கூடாது. நானும் சில கட் கார்னர் செய்யறேன் தான், ஐம் நாட் பெர்ஃபெக்ட். மற்றது இந்த விழிப்புணர்வு நிலையில எல்லா நேரம் இருக்க முடியாதுன்றது எனக்கு ஏற்றுக்கொள்ள முடியாது. என்ற தெளிவுக்கு இடம் இருக்குன்னு சொன்னால் விழிப்புணர்வு நிலையில தான் இருக்கின்றோம். எதையும் நம்பாதுன்றதுக்காக நீங்க ஐயப்படணும் இல்லை. எல்லாரும் நினைக்கிறான் எல்லாத்துலயும் ஐயப்படுறேன், they are all wrong. என்னன்னு சொன்னா நான் தான் சரியானு சொல்ல இல்லை, எதுலையும் நான் விழிப்புணர்வை துடிச்சு கொண்டிருக்கிறேன். அப்ப அதுல ஐயம் மட்டும் நான் சொல்றேன் இல்லை. படித்ததினால் அறிவு கட்டோர் 1000 உண்டு. பாத்தீங்களா, ஏன் இந்த பாட்டு சொன்னான்? எல்லாரும் நினைக்கிறேன் நாங்க படித்த அறிவு கிடையாது. சுகிசிவமே சொல்லியிருக்காரு, படித்தவர்கள் பெரும்பான்மையினர்களுக்கு அறிவில்லை என்று. சுகிசிவன் சொன்னதான் நான் சொல்றேன், அதோட நான் நிப்பாட்டுறேன். ஆனா இந்த விஷயத்துல நீங்க கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா உங்களுக்கே விடை கிடைக்கும். இந்த கவர்ச்சி என்ற அதுதான் மாய் என்று. எல்லாத்துலயும் கவர்றது, அழகான பெண்ணுட்டு அதை பெண்ணை பற்றி அறியாமல் மயங்கிறது, எல்லாத்துலயும் அப்படித்தான் பொருள். இன்னொன்று இந்த சேல் மலிவு சேல் என்று, நான் வேல் வெற்றி வேல் என்ற மாதிரி சேல் மலிவு சேல் ஓடுறது. நான் இங்க வந்த நாட்கள் சொன்னார்கள் மார்க்ஸ் அண்ட் ஸ்பென்சர்ஸ் சேல் என்று போடுறேன் இல்லையா, ரிடக்ஷன் போடுவார்கள். ஆனா அவர்களும் இப்ப ரிடக்ஷனை விட்டு சேல் தான் போடுகிறார்கள். என்று சொன்னா ரிடக்ஷன் சொன்னா இட் இஸ் நாட் சேல், ஜெனுவின் பிரைஸ்ல இருந்து குறைச்சிக்கிறார்கள். மற்றவர் சேல் பிரைஸை கூட்டி போட்டு சேல் என்று போடுறாரு. பாத்தீங்களா, எல்லாம் ஒரு சைக்காலஜி தான். நன்றி அம்மா. நன்றி ஐயா உங்களுக்கும். அடுத்து கலைவாணி அம்மா ஜெர்மனியிலிருந்து அன்மியூட் பண்ணுங்கம்மா. நன்றி சிவாமோகன்மா. நன்றி.
அனைவருக்கும் வணக்கம். சதா அம்மா நல்ல அறிவுரைகள் என்னன்னு சொல்ல வேணும். ஆனால் இதுல ஏமாற்றப்படாதவர்கள் இதுல இருக்க மாட்டேன்னா மீனா அம்மா வந்து வெளியில சொன்ன மாதிரி எல்லாரும் சிரிச்சீங்க. நான் சொன்னா நீங்க சிரிச்சு எல்லாருக்கும் வயிறுக்கா நோந்துடும் அவளுக்கு அதே போல நானும் ஏமாற்றப்பட்டது வீட்டு வாசல்லையே. அதனால நான் அந்த கதையே சொல்ல முடியல. ஆனா மற்றவர்களுக்கு நடக்காம இருக்க வேணும்ன்றதுக்காக நான் எல்லாருக்கும் அதை சொல்லி இருக்கிறேன். கோயில் மற்றது வந்து நாங்க ஏமாற்றப்படுறோம்னா அதுக்கு காரணம் இருக்கு. ஒன்று வந்து நாங்கள் அதிக இரக்கம் உள்ளவராகவும் இருக்கக்கூடாது. இரக்கம் பார்க்க போனாலும் அங்கேயும் நாங்க ஏமாற்றப்படுவோம் என்றதை நான் அது நீங்க இப்ப ஏமாற்றப்படையக்குள்ள ஒரு படிப்பினை நீங்க கூறியது போல ஒரு படிப்பினை ஒருக்கா அனுபவப்பட்டுட்டு அதை திரும்ப நாங்க செய்யக்கூடாது. இதுல நான் இறக்கப்பட்டதான் நான் செய்த பிள்ளை. வீடால வெளியில கோயிலுக்கு வலிக்கிட்டு போயேக்குள்ள வாசல்ல ஒரு குழந்தைய கையில வச்சுக்கொண்டு பிள்ளைக்கு பவுடர் வேண்டணும், மில்க் வேணும், சாமான்கள் வேணும், காசு இல்லை. வந்த இடத்த வேறு நாட்டுக்கு ஒரு வெளிநாட்டுக்கு பொம்பளைதான் தனக்கு இந்த கேமராவை காட்டி அந்த கேமராவை வச்சுக்கொண்டு காசு தாங்கன்னு சொன்னேன். நான் பாவமா இருந்தது. வெளிநாட்டுக்காரி வந்த இடத்துல எங்கேயோ அம்பிட்டு போனா வாக்கமண்டு போட்டு நான் இவர்கிட்ட சொல்லி இவர் நம்பல தான் நான் தான் ஒரு கரைச்சல் கொடுத்து இல்ல காசு எடுத்துன்னு வாங்கன்னு போய்ப்பா. உள்ளுக்குள்ள வந்து காசு எடுக்கல அவன் கார் அடியில போய் என்னவோ செய்தவா. நான்லாம் வேண்டி பார்த்துட்டேன். நல்ல வடிவா நல்ல கேமரா 300 சொன்னவா அதை 250க்கு தந்துட்டா. நான் ஓமண்ட் எல்லாம் சொல்லி வேண்டிட்டு இவர் வந்து காசு எல்லாம் எடுத்து கொண்டு போய் பே பண்ணிட்டு நாங்க காருக்கு வந்து நான் வெளியில போறோம் தானே. அப்ப காருக்கு வச்சு உடைச்சு பாக்குறோம். அது விளையாட்டுச்சாமா. அது உண்மையான கேமரா இல்ல. அவ எனக்கு காட்டினது உண்மையான கேமரா. உடனே அதே பேக்ல மாத்திட்டா. அதே மாதிரி பேக்ல மாத்திட்டா. உள்ளுக்க இருந்தது அது டாய். அப்ப அந்த ஒரு ஏமாற்றம் எங்களுக்கு எத்தனையோ இடத்த உதவி செய்திருக்குது. இதே போல பல இடத்துல எங்களுக்கு ஏமாற்றம் வந்தது. ஆனா நாங்க அதுல இருந்து தப்பிட்டோம். அது வந்து அனுபவம், அதாவது படிப்பினை. ஆனபடியா இப்படியான இது நீங்க சொன்னது போல மற்றது ஏமாறாதே என்றதுக்கு சொன்ன இது எங்களுக்கு படிப்பினை. ஏமாற்றாதே என்றது எங்களுக்கு நாங்கள் கர்மவினை, அதாவது கடவுளுக்கு பயப்படணும். ஒன்று கடவுளுக்கு பயப்படணும், மற்றது வந்து கர்மவினை திரும்ப எங்களுக்கு இது வரும் என்றதை நம்ப வேணும். அப்படி என்றால் நாங்கள் மற்றவர்களை ஏமாத்தாமல் இருப்போம். நல்ல அருமையான கருத்துகள், தேவையான கருத்துகள். நன்றி சொல்லி விட வருகிறேன். நன்றி நன்றி சதாமாக்கு நன்றி. இப்ப இரவைக்கு எல்லாரும் நல்ல சுகமாக நித்திர செய்யலாம். இல்லைன்னா அவ்வளவு சிரிப்பொலிங்க ஏமாற்றப்பட்டார்கள் தான் கூட இல்ல வரதாமா ஸ்டார்ட் பண்ணி வச்சாங்க. அது ஒரு நல்ல ஒரு பொலிவாகவே போய் கொண்டிருக்குது. அதுக்கு முதல்ல நன்றி கூறிக்கொண்டு சுயேந்திராமா வாங்கோ, அன்மியூட் பண்ணிட்டு உங்களோட வேலையில எல்லாம் செய்யுங்கோ. அனைவருக்கும் வணக்கம். இன்று டாக்டர் சதா மனு அம்மா நீங்க இந்த என்ன உள்ளம் பெருங்கோயில்ல ஏமாற்றாதே அதன் யுக்திகளை சொல்லி எங்கள் எல்லோரையும் நாங்கள் ஏமாற்றப்பட்ட விடயங்களை எல்லாத்தையும் ஞாபகப்படுத்தி விட்டீர்கள். மிக்க நன்றி அம்மா. எதிலும் விழிப்புணர்வு தேவை. இப்ப கடைக்கு போனாலுமே அங்க உள்ள சாமான்களுக்குள்ள என்ன டேட்டு சரியோண்டு பார்க்க வேண்டி கிடக்க. அந்த அளவுக்கு கடைகளும் எல்லாம் இதாத்தான் கடைகள்லையும் நாங்கள் ஏமாற்றப்பட்டு கொண்டுதான் இருக்கிறோம். மற்றது அந்த சில பேர் போலியா வாக்குறுதிகள் எல்லாம் சொல்லுவார்கள். இதுகளுக்கு எல்லாத்தையும் நாங்கள் நம்பிக்கொண்டிராமல் விழிப்போடு இருந்தால் நாங்கள் எங்களோட துன்ப கடல்ல இருந்து மீள முடியும் என்றதை நீங்க மிகவும் அழகாக கூறினீர்கள். மிக்க நன்றி. எனக்கு அந்த உங்களுடைய கதையை கேட்டதும் எனக்கு அடிமை பெண்ல ஏமாறாதே என்ற பாட்டுத்தான் நினைவுக்கு வந்தது. நான் இந்த தியான தலத்தை பற்றி கூற விரும்புகிறேன். இத்தியான தலம் 3 முறை நடைபெறுகிறது. UK நேரம் காலை 9 மணிக்கும் காலை 10 மணிக்கும் இரவு 8 மணிக்கும் நடைபெறும். முதல் அரை மணி நேரம் தியானம், பின் அரை மணி நேரம் பேச்சு அல்லது யோகா பயிற்சி,
பாடல்கள் போன்றவை நடைபெற்று பின் நடந்த நிகழ்வை பற்றி கேள்வி பதில் இடம்பெறும். மற்ற நாடுகளில் உள்ளவர்கள் UK நேரப்படி இணையுமாறு வேண்டுகின்றோம். நாளைய நிகழ்ச்சி நிரல்: UK நேரம் 9 மணிக்கு தியானம், 9:15க்கு சேர் ஏரோபிக் யோகா நடைபெறும், 10 மணிக்கு தியானம் நடைபெறும், 11 மணிக்கு PSSM தமிழ் யூரோப் மற்றும் PMC தமிழ் வழங்கும் 41 நாட்கள் தியான நிகழ்ச்சி நடைபெறுகிறது. நாளை 38ஆம் நாள் மாஸ்டர் பராசக்தி நோ கம்ப்ளைண்ட், நோ ஜட்மெண்ட், நோ காசிப் என்ற தலைப்பில் பேச வருகிறார். 12 மணிக்கு அரை மணி நேரம் தியானம் நடைபெறும். பின் இரவு 8 மணிக்கு தியானம், 8:30க்கு UKயிலிருந்து பூர்ணம் சர்மா மாஸ்டர் சேயா யோகா சொல்லித்தர வருகிறார். நீங்கள் எல்லோரும் இத்தலத்தில் கலந்து இத்தலத்தை சிறப்பிக்குமாறு அன்புடன் அழைக்கின்றோம். சாட் பாக்ஸில் 2 தான் இருக்குது. சாந்தினி செல்வரத்னம்: அருமையான அறிவுரைகள், விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் என்பதை பல கதைகள் கூறி விளக்கினீர்கள், நன்றாக இருந்தது. ஞானா யோகராஜா: தேங்க்யூ சதா மாஸ்டர் ஃபார் யுவர் எக்ஸலண்ட் இன்ஃபர்மேட்டிவ் டாக். இத்துடன் சாட் பாக்ஸ் முடிவடைகிறது. நன்றி. நன்றி சுயேந்திராமாக்கு. நாங்கள் உண்மையாகவே ஒரு பாராட்டு தெரிவிக்க வேண்டும். ஏனென்றா ஒவ்வொரு நாளும் இந்த வேலைகளை நீங்க இடையறாது செய்யறதுக்கு உங்களுக்கு முதல்ல நாங்க நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அதை நான் தனிப்படவும் எல்லோர் சார்பிலும் தெரிவித்துக் கொள்றேன். உங்களுக்கு நன்றி. வடிவா செய்கிறீங்க, அழகா செய்கிறீங்க, உங்களுடைய எல்லா வேலைகளும் நன்றாக இருக்குதும்மா. தொடர்ந்து செய்யுங்க. அடுத்து தமயந்தி சிங்கார வடிவம்மா பேசுமா. எல்லோருக்கும் வணக்கம். டாக்டர் சதா மேனம் அம்மா மிகவும் உங்களுடைய கருத்துக்களை எல்லாம் சொல்லி எங்களுக்கு விளக்கினீர்கள். எங்களுக்கும் நன்றாக விளங்கியிருக்கிறது. ஆனால் இப்படி ஏமாறுறாக்கள் எல்லாரும், இந்த ஏமாத்துறாக்கள் எல்லாரும் சரியான சோம்பேறிகள், கஷ்டப்பட்டு உழைக்காமலுக்கு அது இருந்து யாரையும் சாமான பறிப்பம் என்ற மனநிலையிலான் அவர்கள் வாழ்கிறார்கள். அப்படி வாழ்கிறவர்கள் தான் மெட்டாக்களை ஏமாத்துறது. அதெல்லாம் கூடாதென்று அவர்களுக்கு இப்போது விளங்காது. இன்னும் கொஞ்ச காலத்தால் கடவுள் ஒரு வழியாக அவர்களுக்கு தண்டனை கொடுக்கக்குள்ள அது விளங்கும். என்றாலும் எல்லோரும் எல்லாத்தையும் சொல்லி விட்டீர்கள். நான் சொல்றதற்கு இப்போதைக்கு ஒன்றும் இல்லை. இன்னும் இப்படி அறிவுரைகளை சொல்லுங்களம்மா, நாங்கள் ஏமாறாம இருக்கணும். நன்றி. நன்றி 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 அம்மா, உங்களுக்கு நன்றி. அடுத்து ராஜேஷ் சித்தம்மா, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்கம்மா. திருப்பி போட்டு அன்மியூட் பண்ணா அப்புறம் திருப்பி மியூட். அன்மியூட் பண்ணுங்கம்மா. இப்ப பேசுங்க. எல்லோருக்கும் வணக்கம். தேங்க்யூ சிவாமோகன் அம்மா அண்ட் சதா அம்மாவா ஹெல்ப் பண்ண சதாம்மா டாக்டர் சதாம்மா ஹெல்ப் பண்ணதுக்கு தேங்க்யூ. டாக்டர் சதாம் மனோ மாஸ்டர், நான் உங்களுடைய முதல் 2 பேச்சையும் கேட்கவில்லை. ஆனா இது மிகவும் திறமையான பேச்சாக இருந்தது. ஏமாற்றம் இஸ் அ மெயின் சப்ஜெக்ட். நானும் எத்தனையோ இடங்கள்ல ஏமாற்றப்பட்டு நான் இல்லையண்டு இல்லை. அதை சொல்ல போனா அது இப்போ இரவு 12 மணி தான் செல்லும். அதில் சொல்லாமல் பிரீஃபா சொல்றேன். நாங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேணும். ஒருக்கா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணா பிறகு கவனமா இருக்கணும். நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணா பிறகும் ஏமாத்தப்பட்டேன். அதுபடியா நான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல உங்களுக்கு சொல்றேன், மிகவும் கவனமாக எல்லாரும் இருங்கள். நன்றி. நன்றி நன்றி அம்மா, உங்களுடைய அருமையான பேச்சுக்கு நன்றி. இப்பொழுது லண்டன்ல இருந்து ராதையம்மா பேசுங்க. எல்லோருக்கும் வணக்கம். சந்தர்ப்பத்துக்கு நன்றி சுவாமோகன் மாஸ்டர். நல்லொரு பேச்சு, வழக்கம் போல நல்லொரு பேச்சு தந்திருக்கிறீங்க டாக்டர் சதா மேனோ மாஸ்டர். நீங்க சொன்ன யுத்திகள் எல்லாம் நல்ல விதமான யுத்திகள் எல்லாம் சொல்லி தந்திருக்கிறீங்க. எனக்கு சும்மா ஒரு கேள்வி என்னண்டா, இப்ப நாங்கள் ஏமாறாதே ஏமாற்றாதே என்று தலைப்புல சொல்லி இருக்கிறீங்க. தன்னைத்தான் ஏமாத்துறாக்கள் எத்தனை பேர் இருக்கணும்? என்ன தன்னைத்தான் ஏமாத்தி வாக்கள் வாழ்றா இருக்கணும் இல்லையா?
அவ- அவைக்குத்தான் பெரிய ஹரைச்சல் என்ன கேட்டீங்களா? ஏனெண்டா சாகும் தருவாயிலையும் அவைக்கு அந்த ஏமாத்தினது, தங்களை தாங்களே ஏமாத்தி வாழ்ந்த வாழ்க்கை வந்து அவைய கொஞ்சம் உறுத்தி கொண்டு இருக்கும். மற்றாக்களையும் உறுத்தி கொண்டிருக்கும், அவைகளையும் கூட உறுத்தி கொண்டிருக்கும். மற்றது இன்னொன்று என்னண்டா, லஞ்சம் வாங்குறவ இருக்கிற வரையும் லஞ்சம் கொடுக்கிறவையும் இருப்பினம் இல்லையா? இப்ப நீங்கள் பாத்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட்ல மற்றது வேற எத்தனையோ உத்தியோகங்கள்ல நல்ல நல்ல உத்தியோகங்கள்ல இருந்து நல்ல நல்ல சம்பளங்கள் எல்லாம் எடுத்துக்கொண்டும் போய் லஞ்சம் கொடுக்க லஞ்சம் வாங்கினேன். ஆனா உண்மையில அந்த உத்தியோகத்துல இருக்கிற ஆட்கள் வந்து பொதுமக்களின் நன்மையை கருதி அவைக்கு ஏத்த மாதிரி செய்யறதுக்கு இருக்கணுமே ஒழிய இந்த கஸ்டம்ஸ் ஆபீசர்ஸ், எக்ஸைஸ் இன்ஸ்பெக்டர்ஸ், எம்பிஸ், எத்தனையோ எம்பிஸ் இருக்கணும், எல்லாரும் இந்த லஞ்சம் வாங்குறது. சோ அவை அப்படியெல்லாம் செய்து கொண்டு இருக்கைக்குள்ள இந்த ஆர்டினரி பொதுமக்கள் இவையெல்லாம் இப்படி இருக்கேக்க இப்படி இப்படி செய்யணும், நாங்கள் இதை செய்தா என்னண்டும் அவைக்கு ஒரு ஃபீலிங் வரும் இல்லையா? அப்ப அதுக்கு என்ன மறுமொழின்னு எனக்கு தெரியாது. நான் அதை யோசிச்சேன் எனக்குள்ள. நீங்கள் இதுல எல்லாத்தையும் சொல்லி கொண்டு போகல எனக்கு அது ஒருக்கா நினைவு வந்தது. மற்றது இந்த நல்ல உள்ளம் உறங்காதுன்னு சொல்றதே இல்ல. இந்த நல்ல உள்ளம் உறங்காததுக்கு காரணம் அந்த மனச்சாட்சி உங்களை உறுத்தி கொண்டு இருக்கேக்குள்ள அதுதான் நல்ல உள்ளம். அப்ப மனச்சாட்சி உங்களை உறுத்தி கொண்டு இருக்கேக்குள்ள உங்களுக்கு நித்திரை வராது. சோ எனிவே அது நான் எந்த கருத்தை சும்மா சொன்னேன். நான் பிகாஸ் எல்லாரும் எல்லா விதமான கருத்துகளும் சொல்லிட்டுனா அப்ப நான் யோசிச்சேன் நான் கொஞ்சம் வித்தியாசமா சொல்லுவோம்னுட்டு தான் நான் இதை சொல்லுவோம்னுட்டு சொன்னேன். மிக்க நன்றி டாக்டர் சதோமேனா மாஸ்டர். நன்றி 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 அம்மா. அடுத்து டாக்டர் நவரட்னம் ஐயா, அன்மியூட் பண்ணிட்டு வாங்க ஐயா. வணக்கம். இன்று வாழ்க்கையில் நாங்கள் அறிய வேண்டியது, கடைப்பிடிக்க வேண்டியதை டாக்டர் சதாமனோ அழகாக கூறியிருக்கிறார். எனக்கு ஒரு கதை ஞாபகத்தில் வருகிறது. காக்கையும் வடையும் நரியும். அந்த நரி வடையை சாப்பிட்றதுக்காக காக்கைக்கு போய் சொல்லிச்சாம், அழகான காக்கையே என்று முகஸ்துதி கூறி அப்படி சொன்ன பொழுது அந்த காக்கா சந்தோஷப்பட்டு காக்கா என்று கத்திச்சுது. அப்போ அந்த வடகிழவலை நிறைய எடுத்துக்கொண்டு போயிட்டுது. அதில் என்ன படிப்பினை என்றால், தேவைக்கு அதிகமாக முகஸ்துதி கூறுபவர்களை நம்பக்கூடாது. அது நாங்கள் படிக்க வேண்டிய ஒரு பாடம். ஏனென்றால் எம்மை தேவைக்கு அதிகமாக சந்தோஷப்படுத்த மாதிரி வர்றவர்களும் முகஸ்துதி கூறுபவர்களும் அழகன்று கூறுபவர்களும் அவர்களை நம்பக்கூடாது. ஒரு படிப்பினை. அது மாத்திரமில்லாமல் இந்த வாழ்க்கையில ஏமாறாமல் ஒருவரும் இல்லை என்றுதான் கூற வேண்டும். என்றால் அந்த நம்பிக்கை, ஆசை பல பேர் கூறியிருக்கிறார்கள். ஆசை ஒரு பொல்லாத விஷயம். அந்த ஆசையால தான் எங்களுக்கு கூட ஏமாறத்துக்கு சந்தர்ப்பம் பெறும். அது மாத்திரமே இணையதளங்களில் பல செய்திகள் பெறும். 2 பவுண்ட் இன்வெஸ்ட் பண்ணுங்கோ, ஒரு மணித்தியாலத்தில் அது 100 பவுனாக வரும் என்று அப்படியானதில் பிடிபட்டவர் பலர் இருக்கிறார்கள். நானும் அதை பார்த்துட்டு என்னுடைய மகனுடன் கதைச்சேன். அப்பா, டோன்ட் கோ பிகாஸ் தே ப்ளீஸ் மணி அவுட் ஆஃப் யூ. இதுதான் வாழ்க்கையில் நடக்கிற விஷயம். அப்படி இணையதளங்கள் மற்றது முகஸ்துதி கூறுபவர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள். இது கலியுகம். கலியுகத்தில் இதெல்லாம் நடக்குது என்று கூறிக்கொண்டு விடப்படுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா, உங்களுடைய அருமையான கருத்துக்களுக்கு நன்றி. அடுத்து டாக்டர் சரஸ் செல்வநாதன் அம்மா, வாங்கம்மா, அன்மியூட் பண்ணுங்கம்மா, பேசுங்க. எல்லோருக்கும் வணக்கம். டாக்டர் சதா அருமையான பேச்சு. ஏமாற்றுறது அது வயது போன ஆட்கள் அந்த டெக்னாலஜி கொஞ்சம் தெரியாதுன்னு தெரியும் அவங்களுக்கு.
எங்களுக்கு பேங்க் அக்கவுண்ட் நம்பர் அல்ல கிரெடிட் கார்டு நம்பர் எடுக்கிறதுக்காக எனக்கு 2 முறை வந்து கடைசியில் நான் கொடுக்காம தப்பி விட்டேன். பிறகு கம்பெனிஸ் எல்லாம் ஒரே கோர்ஸ், மார்க்கெட்டிங் கோர்ஸ், நியூசன்ஸ் கோர்ஸ் மாற்றி மாற்றி நம்பர் வரும். பிறகு அதை பிளாக் பண்ணாலும் அது திரும்பி அன்பிளாக் பண்ணும், ஒரு நாளும் பிளாக் பண்ணப்படாது. அப்போ இப்போ களைச்சி போய் விட்டுட்டினான். அப்படி அந்த பழகி இப்போ எனக்கு அது பழகி போச்சு, அம்பிடாமல் இருக்கிறேன். இல்லாட்டி அந்த ஒரு முறை ஒரு பார்சல் வேற நான் ஐ வாஸ் எக்ஸ்பெக்டிங். அப்போ எனக்கு ஒரு ஒரு மெசேஜ் வந்தது, சாரி வி மிஸ்ட் யூ பட் யூ ஹேவ் டு பே டு ஃபார் அஸ் டு டெலிவர் அகெயின்ட்டு. நான் உள்ளுக்கு போனால் கடைசியில் கிரெடிட் கார்டு நம்பரை கேட்டுது. நான் அதோட விட்டுட்டேன். அது போஸ்டர் சொன்னாங்க, நாங்கள் ஒரு நாளுமே அப்படி கேட்க மாட்டோம்ட்டு. அதோடைய எனக்கு நான் வலும் கவனம், நான் அம்பிடாமல் இருக்கிறேன். ஆனால் அப்படி எங்களை வயது போன ஆக்களை தான் கூட டார்கெட் பண்ணிவினோம். நாங்கள் வல்லும் அலர்ட்டா இடம்பெறும் என்று சொல்ல முடியாது, ஆனால் அதற்கான பெரிய அளவு சாத்தியம் இருக்கின்றது தான் நாம் கூற வேண்டும். அதுதான் நான் சொல்ல வந்தேன்னா, நானும் எத்தனையோ முறை தப்பி இருக்கிறேன். நான் ஒரு முறை அம்பிட இல்லை. சில விட பேங்க்ல இருந்து கால் வர மாதிரி எல்லாம் கால் பண்ணிவினோம். அப்படி எல்லாம் நான் எல்லாம் வலும் கவனம், எனக்கு தெரியும். டாக்டர் சதாக்கு அந்த ஃபோன் ஹேக் பண்ணும்போது எனக்கும் கால் வந்தது. நான் வேணுமென்னு உங்களுக்கு ஃபோன் பண்ணால் ஷீ இஸ் நாட் டேக்கிங் எனி கால்ஸ் உண்டு, அதுவும் வருது. நான் அதோடைய விட்டுட்டேன். அப்படி எத்தனை பேருடைய இமெயில்ஸ் எல்லாம் ஹேக் பண்ணப்படும். அதெல்லாம் அதை ஆனபடியாக நாங்கள் எல்லாம் அலர்ட்டாக இருக்கணும், அவ்வளோதான். எங்களுக்கு டெக்னாலஜி கொஞ்சம் குறைஞ்சபடியால் எங்களை ஏமாற்றலாம்ன்ட்டு தான் ஆகலும் கூட வருவினோம். யங் பீப்புளே அவ்வளோ ஏமாற்ற இல்லாது. தேங்க்யூ. Anyway, thank you for your நன்றி அம்மா. நீங்க நல்ல அழகாக உண்மையாகவே நீங்க சுதாகரிச்சு கொண்டீங்க, உங்களை நீங்க நிதானப்படுத்தி கொண்டீங்க. உங்களுக்கு சில விஷயங்கள் வரும்போது நீங்க கெட்டிக்காரை நல்ல அருமையான விளக்கம் தந்தீர்கள். இந்த விளக்கங்கள் எல்லாம் எல்லாருக்கும் வேணும். அப்படியான விஷயங்கள் கட்டாயம் வேணும். ஏனென்றா எங்களுக்குரிய அந்த போதிய அறிவு இல்லை என்றதை வைத்து கொண்டுதான் அவர்கள் எல்லாரும் இந்த மாதிரி செய்கின்றார்கள் என்பது உண்மை. பட் எங்களோட பிள்ளைகள்கிட்ட எல்லாம் வந்ததுன்னா நல்ல சப்பல் வாங்குவாங்க, நல்ல சப்பெல்லாம் வாங்கிட்டு போவாங்க. அதுங்களுக்கு உண்மையாக தெரியாதபடியா தான் அந்த பிரச்சனை. அடுத்து நிர்மலா ருத்ரகுமாரன் அம்மா பேசுங்க, அன்மியூட் பண்ணுங்கம்மா, பேசுங்க. தேங்க்யூ சிவாமா. எல்லோருக்கும் அன்பார்ந்த வணக்கம். எனக்கு ஒரு தான் கால் வந்தது பேங்காலன்னு சொல்லி ஃபோன் பண்ணி சொன்னாங்க, யூ ஓன் சம் மணி, யூ டிடன்ட் பே த பில்ன்னு சொல்லி. ஐ பெய்ட் ஆல் த டைம், ஐ நெவர் மிஸ் இட் and சொல்ல no you want the money, you didn't get the money சொல்லி சொல்லிட்டு சொன்னேன், you can tell your number, will help you. நான் சொன்னேன், I can't remember the number சொன்னேன். சொல்ல think சொன்னான் திருப்பி. அப்ப நான் சொன்னேன், anyway it's not my computer, my son's computer, so I don't know what's happened, I can't use it. சொல்ல அவன் பக்கத்துல இருந்தவனுக்கு சொல்றான், she can't use that computer because her son's. அது சொல்றது எனக்கு கேக்குது. நான் சொல்ல, I don't want to talk to you, I'll talk to my bank. டக்குன்னு ஆஃப் பண்ணினேன் போனை வச்சுட்டாங்க. மகன் வந்தது சொன்னாமா, you done the good job, yeah, careful. தங்கச்சிக்கும் இருக்கா போன் பண்ணது, டெஸ்கோ மொபைலால you didn't pay the bill. அது அவ பயந்து பனிக் அடிச்சு எனக்கு போன் பண்றான், அக்கா எனக்கு ஒரே கோலா கிடக்கு அதுண்டு. எனக்கு சொல்ல தெரியாதா, இது ஆல்ரெடி டைரக்ட் டெபிட்ல போன் டெஸ்கோல போன் பண்ணதுன்னு சொல்லி நத்தி பேங்குக்கு போகுது காசு எல்லாம். they trying to get the money from you, don't worry, இனிமேல் போன் பண்ணா ஜஸ்ட் கட்டா போன் சொல்லி. தனியா இருக்கிற ஆக்கள்கிட்ட சில ஆக்கள் இதன்றவங்க எல்லாம் தனியாக்களை விரட்டலாம், என்ன விரட்ட இயலாது. நன்றி 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 அம்மா. எனக்கும் பிள்ளையர் அட்வைஸும் இருக்குது. ஒரு அம்மா கேர்ஃபுல், டோன்ட் லாக் தி டோர். எல்லாத்துக்கும் எல்லாம் கேமரா போட்டு வச்சுக்கிறேன். அவர் பேக்ல இருந்து பார்த்தாருன்னா எனக்கு தெரியும், நான் கதவு திறக்கிறேன், என்ன செய்யறேன், முன்னுக்கு போறேன்னா வீட்டுக்குள்ள இருக்கிறேன் எல்லாம் தெரியும். அப்படி நான் இப்ப பயப்படுறதே இல்லை. கமலாசினி மாஸ்டர் கை போடுற மாதிரி இருக்கு. நான் கமலாசினி அம்மாவை நான் விட்டுட்டு அதுக்கு பிறகுதான் நான் ராதை அம்மாவை பார்க்க வேணும். அதுக்கிடையில நான் வரதாம்மா கொண்டு வந்த அந்த ஐயாவையும் அறிமுகப்படுத்த வேணும். அங்க கமலாசினி அம்மா
அவ கியூல நிக்கிறாவோ என்னவோ தெரியல, பாப்போம். இருக்கிறா இல்லாதான் அவ அந்த கியூ போட்டுட்டு வந்திருப்பா சில வேளையில. இருக்கிறா இருக்கிறா ஐயா போட்டு பேர்ல கொண்டிருக்கோம். பேர்ல ஓ கியூ இருக்கு, கியூ கமராசனி. அதுதான் பாக்குறேன்னு காண இல்லையே கியூவா. இங்க இருக்கிறா நான் செய்து விடுறேன். இருக்கிறா. கமலாசினி அம்மா அன்மீட் பண்ணுங்க. கண்டுபிடிச்சிட்டேன், கியூ கே கண்டுபிடிச்சிட்டேன். தேங்க்யூ தேங்க்யூ. நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். எனக்கும் முந்தைய இப்படி 2-3 தடவை நான் இருந்தது. நான் இந்த காருக்கு டாக்ஸ் கட்ட இல்லையா, அது சரி, யூ ஹேவ் டு பே தி மணி. கொஞ்சம் முகத்தொரு கொஞ்சம் காட்டுங்களேன் எங்களுக்கு. இப்ப சரியா? நல்லா தெரியுது. நன்றி. அப்ப நான் சொன்னேன், I don't even drive a car. I should buy all those things. பிறகு கொஞ்ச நாளால சாய்ந்த கொண்டு இருந்துட்டு பிறகு இன்னொரு கார் அடிச்சாங்க. நான் சொன்னேன், I never had the car or driven it, so I don't have anything to pay for anything. It's nothing. பிறகு பார்த்தால் இப்ப முந்தைய கட்ட இதுல இந்த குரூஸ்ல ஓடினா அப்ப அந்த இதுல பிறகு மார்க்ஸ் அண்ட் ஸ்பென்சர் கார்டு அதுவும் 2 இருக்கிறோம். ஆனா பிறகு மார்க்ஸ் அண்ட் ஸ்பென்சரை தான் பிடிச்சிட்டு பிறகு எங்களுக்கு எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணினது. அதுக்கு பிறகு எங்களுக்கு தெரியும். ஸோ அப்புறம் சொல்லிட்டோம், they will send a new card சொல்லி. அப்படி அப்புறம் அது மட்டுமே இப்ப அந்த ப்ரோக்ராம் ஒன்று நடக்கிறதோ அந்த ஏபிஎஸ்சியில அது நான் பார்க்கிறேன். நான் அதுக்கும் அப்படிதான். அது ஓல்டர் பீப்புளை தான் கூட போறது. அது ஃபோர்ஸ் பண்ணுவாங்க எல்லாம் ஃப்ரம் நார்த் இந்தியா பீப்புள் ஒன்லி. அதிகம் அவங்க பிடிச்சிருவாங்க. ஆனா சில ஒரு மனசு சொல்லிச்சது, அந்த இவருக்கு சொல்லிச்சது, சாரி we have to do this because we are not paid well சொல்லி. அப்ப இது வயதான மனுஷங்களுக்கு அவ்வளவு கஷ்டம் தானே. எல்லாம் பதத்தை கொண்டு அதுக்கிடையிலே இந்த ப்ரோக்ராம் பண்றபடியா எல்லாம் சரியா செய்திருக்கிறோம். பின்ன அப்ப they send the information to the people, go to the owner of the house and ஒன்றும் செய்ய வேண்டாம் என்று சொல்லி பிறகு அதுவும் பயந்தானே. ஆனா விட மாட்டாங்க, புடிச்சு கொண்டு அந்த வயது போனாக்கள் தானே. அப்ப சரியான புஷ் பண்ணி அதுக்கு தெரியும். அதான் இந்தியன் போலீஸுக்கும் இன்ஃபார்ம் பண்ணது நார்த் இந்தியாவில். அதுக்கு பேர்களை மறந்து வெரி ஃபேமஸ் தான். ஆனா என்னதான் செய்யணும், அது எனக்கு ஓல்டர் பீப்புளை தான் போய் செய்யணும். ஏன்னா அவைக்கு அது பயமா சொன்ன மாதிரி தட்டி போடுவினோம். அப்ப அதுக்குமே அவங்க புஷ் பண்ணி ஹெல்ப் பண்ற மாதிரி, நோ மேடம், நோ நாட் லைக் திஸ், யூ ஹேவ் டு டு திஸ் கணக்கு சரியான மாதிரி. அது ஏன்னா ஆக்களுக்கு தெரியறதுக்காக தான் இதுல பப்ளிஷை பண்ணிடும். ஏனென்றால் அல்லாட்டில் எல்லாரும் ஏமாந்து போடுவினோம் தானே. அப்படி கணக்கு நடக்கிறது எல்லாம். எனக்கு அதுகள் நிறுவனம் பார்க்க எனக்கு ஐ லைக் டு வாட்ச் அதுகள். ஏனென்றால் இப்படி நடக்கிறாதானே, அது கொஞ்சம் உடனே மரமானுமே என்ன. எனக்கு இந்த மாசம் நல்ல காலம் உடனே அவங்கெல்லாம் கண்டுபிடிச்சது. வேற என் நம்பரை வச்சு ஏதோ செய்திருக்கிறேன் போல யாரோ. அப்ப அப்படி செஞ்சது கடவுள் எனக்கு புது கார்டும் தந்து அது போய் சம்டைம் கோ. ஆனால் நன்றி எல்லாருக்கும். நன்றி. உங்களுடைய அனுபவத்தையும் சொன்னதுக்கு நன்றி அம்மா. அருமையான கருத்துக்கள். அடுத்து ராதையம்மா கொஞ்சம் இருங்கோ. நான் இந்த எங்களுடைய வரதாம்மா இன்றைக்கு ஒரு ஆள் எங்களுடைய தளத்துக்கு அறிமுகப்படுத்தி இருக்கின்றார்கள். அமெரிக்காவில இருந்து டாக்டர் ஞானேந்திரன் ஐயா அவர்கள் இணைந்து இருக்கின்றார். அவர் இந்த பேர்ல இருக்கின்றார், இங்க ஞானேந்திரன் என்று இருக்கிறது. இப்பொழுது பேரை காணவில்லை என்று நினைக்கிறேன். அவர் சென்று விட்டாரோ தெரியலம்மா. நான் பார்த்து கொண்டிருந்தேன். இருந்தவர் நீண்ட நேரம் இருந்தவர் இதுல. அவர் இன்றைய காணையில என்றாலும் நாங்கள் வரதாம்மா எங்களுக்கு வரதாம்மா அவரை அறிமுகம் செய்து இங்க கொண்டு வந்தபடியால் வரதாம்மா இருக்கிற இந்த நேரத்திலேயே நாங்கள் அவரை எங்களுடைய தளத்தின் சார்பில் வருகவென நாங்கள் அவரை வரவேற்கின்றோம். புதிய ஒரு நபராக அவர் ஒரு வைத்தியராகவும் இருக்கின்றபடியால் பல டாக்டர்மார் இந்த தளத்திலையும் நிறைய இருக்கின்றார்கள். அவரையும் நாங்கள் இந்த தளத்துல இன்று இணைத்துக் கொள்கிறோம். அம்மா அவரிடம் சொல்லுங்கள். நான் அவருடைய பெயரை கண்ட நான் நீண்ட நேரமாக நான் இந்த ஆக்களை எடுத்து விடுறதுல
கொஞ்சம் பிந்தி விட்டது. அவர் சென்று விட்டாரோ என்னவோ எனக்கு தெரியல. நன்றி அம்மா, நீங்கள் அவர் அறிமுகம் செய்து நன்றி நன்றி நன்றி. அறிமுகம் செய்த தளத்துக்கு நீங்க குணம் தந்ததுக்கு வர சொல்லுங்க. நாங்கள் நாங்கள் அனைவரும் தளத்தின் சார்பில் நாங்கள் அனைவரும் வரவேற்கின்றோம், தியான தளத்தின் சார்பில். நன்றி அம்மா, நல்ல விஷயங்களை செய்திருக்கிறீங்க. நன்றி. அடுத்து ராதையம்மா, நீங்க கை போட்ட நீங்க ஏதோ பேசுறதுக்கு நினைக்கிறேன். நாங்கள் முடிக்கிற நேரம் வந்துட்டு, எங்களுக்கு நேரம் எல்லாம் தாண்டிட்டது. அன்மியூட் பண்ணுங்க. அன்மியூட் பண்ணுங்கம்மா. இல்ல, நான் கேட்க வந்த நான் என்னண்டா, எல்லாரும் சொன்ன நீங்கள் தனியே இருக்கிறாக்களைத்தான் பார்த்து எல்லாம் இப்படி செய்யணும்ண்டு. அது சரி, ஆனா நாங்கள் தனியே இருக்கிறது அவைக்கு என்னன்னு தெரியும். இப்ப டெலிபோன் பண்ணி எல்லாம் இதன்னைக்குல நான் யோசிக்கிறேன், நாங்க தனியே இருக்கிறது என்னண்டு அவைக்கு தெரியும். வீட்டுல வேற ஆக்கள் இருக்கலாம் தானே. வேற ராதையம்மா, நான் நினைக்கிறேன் வேற என்னவோ இதுல இருந்து எங்களோட டேட்டாக்கள் அவைகள் எடுக்கணும் நினைக்கிறேன். எங்கேயோ இருந்து எடுக்கணும், தரவிறக்கம் செய்து டேட்டாக்கள் எடுத்தாலும் நாங்கள் தனியே இருக்கிறோம்ன்றது ஓட் லிஸ்டுகள் மாதிரி அதுகள்லயும் இன்னும் கண்டுபிடிக்கலாம் தானே. அப்படியான விஷயங்கள்ல அல்லது NHSலயா வேற இன்னும் என்னத்திலே கொமனான விஷயங்கள் நிறைய இருக்கு நாட்டை பொறுத்த வரைக்கும். அதுகள்ல இருந்து ஈஸியாக, ஏனென்றா முழு பேரும் தனியே இருக்கிறார்களா கூடுதலாக ஏமாற்றப்படுறதுக்கு அந்த சந்தர்ப்பங்கள் இருக்குது. குடும்பமாக இருக்கிறவர்களும் ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள். நான் அறிய சொன்னவர்களுடைய அனுபவத்தின் மூலம் கூடுதலாக தனியே இருக்கிறவர்களுக்கு தான் கூடுதலான பாதிப்பு அதுல இருக்குது. இப்ப கமலாசினி அம்மா எல்லாம் சொன்ன மாதிரி நிறைய தனியே இருக்கிற ஆக்களுக்கு தான் அது கூடுதலா. அது நான் நினைக்கிறேன் எங்க இருந்தோம்மா எதையோ எடுக்கணும். அந்த தகவல் உண்டு, எங்களை பற்றி ஒரு தகவலை அவையில் எடுத்துக்கொண்டிருக்கணும். அதாலதான் அவைகளுக்கு ஈஸியா இருக்குது அது. தேங்க்யூ. எடுத்துக்கு பின்னும் சில வேளையில நீ இந்த கார் வச்சிருக்கிற, இந்த காருக்கு இன்சூரன்ஸ் போடுறதுக்கு நான் குறையத்தாரன் விலை, நீ ஒருக்கா போடுறியோ என்று சொல்லி, இல்ல காரே இல்லை என்று சொன்னாலும் இல்ல உன்னிட்ட இந்த நம்பர் கார் இருக்கு, அவன் வாங்கி தந்துடுவான் உங்களுக்கு காரு நம்பரையும் சொல்லி காரையும் வாங்கி தருவான். அப்படியே நாட்களும் இருக்கிறாங்க. இல்ல இந்த நம்பர் காரது கேட்டா என்கிட்ட இல்ல என்று சொன்னாலே அதை விடாம ஒரு ஆள்கிட்ட கதைச்சு அப்படி ஒரு பிரச்சனை நடந்தது. அப்ப அவசரக்க கொண்டு வா காரை, நான் இன்சூரன்ஸ் போடுறேன்னுட்டு, அந்த நம்பர் காரை கொண்டு வா நான் போடுறேன்னுட்டு. அப்படி தப்புறாக்களும் அப்படி கதைக்கிறாக்களும் இருக்கிறாங்க, இல்லையென்று இல்லை. அடுத்து டாக்டர் சதாமா இவ்வளவு பேரு நிறைய கருத்துரைகள் எல்லாம் சொல்லிட்டாங்க. கைகள் போனதுலதான் நான் அந்த அவர் டாக்டரை நான் மிஸ் பண்ணிட்டேன், அதுக்கு மன்னிக்க வேண்டும். அனைவரும் கருத்தும் அருமையாக இருந்தது, மிக்க நன்றி. என்னென்றால் இதுல எந்த அனுபவமே கணக்கு இருக்குது, சொல்லிக்கொண்டு போகலாம். தனியா இருக்கிறதுன்றது மட்டும் காரணம் என்று எடுக்க இயலாது. சந்தர்ப்ப சூழ்நிலைகள் பல விதமாக செய்யணும். இப்ப ஒரு சின்ன இது சொல்றோம்டா, நாங்க ஒருக்கா ஆஸ்திரேலியாவுக்கு டிராவல் பண்ணிட்டு வீட்டை வரக்கிடையில என் ஹஸ்பண்ட் கார்டை யூஸ் பண்ணி யாரோ ஷாப்பிங் செய்திருந்தோம். அது நடக்காது, அது நடுதலும் அது கணக்க விதத்துல நடக்குது. அப்ப பிறகு வந்து ஃப்ராட் டிபார்ட்மெண்ட் எங்களுக்கு போன் பண்ணினார். இவருக்கு பேர் ஹூவாயுண்டு. அப்ப நான் யோசிக்கிறதே இப்படி ரூடா சொல்றாருண்டா, அவருக்கு தெரியும், டவுட் பண்றது உடனே. அப்ப அமிச்சத்துலாம் பேர் ஹூவாயு, ஐ எம் நாட் கோயிங் டு டாக் டு யூ அப்படி சொல்லி போட்டு அப்ரப்டா வைப்பார். பிறகு நிச்சயமான ஃப்ராட் டிபார்ட்மெண்ட் அது கேட்டபடி எங்களுக்கு வரும் மெசேஜ். இந்த பேங்க்ல இருந்து கோல் வந்து அப்படி இப்போ இந்த எல்லாம் சரிப்படுத்தி காசு திருப்பி தந்துட்டோம் கார்டை பாவிச்சு. ஆனா நாங்கள் திருப்பி வந்து ஒரு டிரான்சிட் ஃபியூ ஹவர்ஸ் சிங்கப்பூரால இங்க வந்துட்டோம். ஆனா இன்னொரு நாட்டுக்கு எங்களுக்கு டிராவல் பண்ணியே போயிடல. அப்ப ஃபுல் ப்ரூஃப் எங்கள்கிட்ட இருக்கு. பாஸ்போர்ட் இத்தனை இன்ன நேரம் வழிகட்டுனாங்க, இன்ன இடத்துல சென்றாங்க, இங்க வந்தாங்க, அந்த நாட்டுக்கு நாங்க போகவே இல்லை. அப்ப எங்களோட கார்டு நாங்க கொண்டு போயில்லை, பாவிக்க இல்லை. அப்ப அது ஃப்ராட் அவையிலே பிடிச்சிடலாம். அப்படி சில நேரம் தப்பக்கூடியா இருக்கு. ஆனா இது பல விதத்துல நடக்குது. நான் இதை தொடங்கினது முதல் அன்றைக்கு போன முறை சொன்ன நான் நினைக்கிறேன் சுருக்கமாக. அது என்னண்டா, ஒரு விடிய காலமே நான் வடிவா வாசிச்சு கொண்டு நான் கன்சன்ட்ரேட் பண்ணி கொண்டு வந்தேன். என் மைண்ட் வந்து அந்த கோலில எனக்கு இருக்கே இல்லை. என் மைண்ட் வந்து ஃபுல்லா நான் வாசிச்சு கொண்டுறதுல இருந்ததுலதான் நான் பட விட்டேன். அப்ப நான் அதை ரீட் பண்ணி கொண்டே இருக்க. என் ஹஸ்பண்ட் சொன்னார் போன் அடிக்குது ஆன்சர் பண்ணுமே. நான் சொன்னேன் யார் தெரியா விடிய வரலண்ணே, எனக்கு அப்படி கோல் வர வேண்டிய அவசரம் இல்லை. ஏர்லி மார்னிங் நான் வேலும் சீரியஸாக ஆய்ச்சி கொண்டு வந்தேன். அப்ப சொன்னதுக்காக ஆன்சர் பண்ண போனா ஒரு ஃப்ரெண்டின் பேரை போட்டுருக்கு, ஒரு கோடொண்ட தட்ட சொல்லி நான் பிடிச்சு தட்டி விட்டுட்டேன்.
ஒரு ப்ரெஷர் என்னண்டு எனக்கு நடந்துகிட்டே தெரியாது, எனக்கே தெரியும் விளங்காம நான் டக்குன்னு தட்டி போட்டேன். இந்த ஃப்ராட் நடக்குதுன்னு தெரியும், பல விடயங்கள் நடக்குது பல இடங்கள்ல. அப்படி இருந்தும் தட்டின உடனே ஆனா உடனே ரியலைஸ் பண்ண இல்ல மேல பார்க்க அப்புறம் வேறொரு எழுத்துல இருந்த இங்கிலீஷ் வேர்டு இல்ல வேற அதுலதான் எனக்கு ஒரு டவுட் வந்துட்டு. ஆனா உடனே என்ன என்னண்டு சின்ன விஷயம் எல்லாருக்கும் சொல்லலாம். உடனே என்ன செய்யணும்னா போனை நிப்பாட்டான், ஃபுல்லா கம்ப்ளீட்டா கட் பண்ணட்டான், வெளி போனுக்குள்ளால வெளியில வரட்டான். இதுதான் இமீடியட் ஆக்ஷன், வேற ஒன்றும் செய்ய தேவையில்லை. நீங்க அதுல நின்றாத்தான் நம்ம பேர் எடுத்துட்டு இப்ப வயது போன ஆக்கள் இல்லை. என் நீஸுக்கு போனது கனடாவுக்கு கோல், என் தம்பிக்கு போனது கனடாவுக்கு கோல், சேம் இது சிஸ்டம் எல்லாருக்கும் அடிச்சடிச்சு கோடை கொடுக்க சொல்லி. அப்ப என் நீஸ் வந்து ஆல்மோஸ்ட் கொடுக்க பார்த்துட்டு இங்க போன் பண்ணி இருக்கிறா. அதுக்குள்ள அறிஞ்ச கடையில திருப்பியும் கோல் வந்தா. அப்ப அவ ரெஸ்பாண்ட் பண்ண இல்லை, அவையால் ஹேக் பண்ணப்பட இல்லை, 2 பேரும் தப்பின்னு. ஆனா நந்தினிக்கு போய் நந்தினியோட ஃப்ரெண்ட்ஸ் முழு பேரும் ஆஸ்திரேலியால ஹேக் பண்ணப்பட்டது. அதே நந்தினி கேட்கிறா என்று ஏதோ நெச்சு கொண்டு எல்லாரும் இந்த ஒரு ஒரு இமோஷனல் பிளாக்மெயில் சொல்லலாம். ஐ டோன்ட் நோ எவ்வளவு நாங்க அலர்ட்டா இருந்தா கூட எங்கட நாங்கள் என்ன செய்கிறோம் அந்த நேரம் எப்படி எங்கட அதான். இப்ப நாங்கள் எந்த போனும் நான் எந்த நம்பரும் தெரியாது நான் சொல்ல மாட்டேன். அப்படி அந்த லேகி வந்தாச்சு. சரியான கஷ்டம். அது இப்படி எல்லாம் ஒவ்வொரு நிமிஷமும் பார்த்து கொண்டு ஐமிச்சப்பட்டு கொண்டு இருக்கிறது கொஞ்சம் கடினமான வேலை தான். ஆனா ஒன்றும் செய்யலாது. இப்ப எல்லாம் நம்பர் எல்லாம் நல்லா குறைச்சி போட்டேன். முந்தின நம்பர் ஒன்றும் இல்லை. இப்ப ஒரு ஆளை கனெக்ட் பண்ண சொல்லி போட்டிருக்கு, நான் சேர்க்கலேன்னு. எனவே இவ்வளவுதான். மிக்க நன்றி. அனைவரும் கருத்தும் பரிமாறியதுக்கு மிக்க நன்றி. இது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கு. நாங்க நினைக்கிற மாதிரி சிம்பிளான விஷயம் இல்லை. எங்களுக்கு நடந்ததே என்னன்னு சொல்லி கொண்டு போகலாம். பேங்க்ல இருந்து பேங்க்ல இருந்து எல்லாம் இவர்கிட்ட அக்கௌண்ட் இல்லாத பேங்க்ல இருந்தே ஒரு கார்டு எடுத்து ஸ்டேட்மெண்ட் வருது பே பண்ண சொல்லி. அப்படி எல்லாம் நடக்குது. ஃப்ராட் டிபார்ட்மெண்ட்டுக்கு அங்க போலீஸ்ல போய் கிரைம் நம்பர் எடுத்து பேந்து கொண்டே பேங்க்கு சப்மிட் பண்ணி அவைகள் ஃப்ராட் டிபார்ட்மெண்ட்டுக்கு சப்மிட் பண்ணி அப்படி கணக்கெல்லாம் செய்துதான் அதுக்குள்ள பேந்து வலிக்கிட்டு இருந்தாங்க. அது கொஞ்சம் காலம் நடந்து கொண்டு இருந்தது. ஆனா என்னண்டு நீங்க அந்த தனியா இருக்கிறதுன்னா போஸ்டல் இதுகள்ல ஒரு லெட்டர் எடுத்தா காணும். என்ன சில விஷயங்கள் எல்லாம் அறியலாம். எனக்கு என்ன போட்டதுன்னா மிஸ்டர் போட்டு என்ற நேம், என்ற ஹஸ்பண்ட் போட்டதுல மிஸ்ஸஸ் போட்டு அவற்ற பேர். அப்ப என்ன நாங்க யோசிச்சு பார்த்தா தமிழ் ஆக்களா இருக்கல, அதோட பேர்கள் ஓரளவுக்கு கண்டுபிடிப்பினோம். என்ன ஒரு மென்ன்ற நேம் ஓரளவுக்கு விளாங்க அப்படி இருந்து மிஸ்ஸஸ் போட்டு பெண் அப்படி எல்லாம் கணக்க நடந்து கொண்டு இருந்தது. அவன் அவசரம் ஒருவருக்கும் புரியாது, அவனுக்கு புரியாது அந்த நேரம் அவன் அவசரம். என்னைக்கு டீல் பண்ண சொல்லிட்டார். இப்ப நான் அங்க அவசரிச்சுனா he has to come. சரி, அவருக்கு அக்கௌண்ட்டும் இல்லை. இப்படி அந்த சுலபம் இல்லை, அதை டீல் பண்றதும் கஷ்டம். என்றாலும் நல்ல இன்னும் சொல்றேன்டா சொல்லுங்கம்மா, நாங்க டைம் ஆகுது. சரி, முடிஞ்சது, அவ்வளவுதான். மிக்க நன்றி. நல்ல ஒரு அருமையான ஏமாறாதே ஏமாற்றாதே என்று சொல்லி நீங்கள் இன்றைக்கு உண்மையா பேசினதுல நல்ல ஆரோக்கியமான விஷயங்கள் இங்க இடம் பெற்றதாலதான் நான் நேரத்தை ஒருவருக்கும் கவனத்துல கொள்ளாமல் இறுதியிலே நேரத்தை நான் சொல்ல வேண்டி வந்தது. அதோடுதான் அந்த ஐயாவையும் நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம். இதுல ஒரு சந்திச்சிருக்கலாம். அவர் 2 அவர் கன நேரம் நான் நினைக்கிறேன் நிக்பிரையா 2 போட்டு நான் விட்டுட்டேன். பரவாயில்லை, அவரை நாங்க மீண்டும் ஒரு சந்திக்கலாம் தானே. நல்ல அருமையான பேச்சம்மா. அதுல உண்மையாகவே எல்லோரும் தங்களுடைய சொந்த அனுபவங்களை சொல்லியிருக்காங்க. சில பேர் ஓரளவுக்கு தப்பித்து இருக்கிறாங்க. இப்ப டாக்டர் சரஸ்வரன் அம்மா, நிர்மலா அம்மா எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் தப்பு பட்டிருக்கிறார்கள் அந்த விஷயங்கள்ல இருந்து. நானும் கொடுத்த ஒரு ஆளோ கொடுத்த லிஸ்ட்ல என்னையும் வச்சு கொள்ளுங்க சேர்த்து அப்புறம் ஒரு நேரம் ஒண்ணுமெண்டா சொல்லி கொள்றேன். இப்படி கொடுத்த நின்று கொடுத்த லிஸ்ட் தான் கூட. அப்படி இருக்கைக்குள்ள நல்ல அருமையான விஷயம் அம்மா. ஆனா பட்டதுக்கு பிறகு கொஞ்சம் திருத்தம் கூடனா சரியான திருத்தம் கூட. எந்த ஒரு பேர் இல்லாத நம்பரையும் தொடவே மாட்டேன். என் தங்கை அடிச்சாலும் சரி, என் அண்ணன் அடிச்சாலும் சரி, என் மகள் அடிச்சாலும் சரி, கிடையவே கிடையாது. அதுக்கு சொல்லி வச்சிருக்கேன். நீ எங்க நின்று எண்ணத்துல அடிச்சாலும் போன் பேரை போட்டு அடி, இல்லையே கடைசி வரைக்கும் அம்மா போன் எடுக்க மாட்டான். அப்படி ஒரு மீனாம்பி அம்மாதான் இன்றைக்கு ஸ்டார். உண்மையிலேயே எங்கட நான் சொல்ல வர நீங்க சொல்றீங்க சரியாவே எல்லாருக்கும்
இந்திய உண்மையாக இந்த ஏமாறாத ஏமாற்றாதையில வந்த ஸ்டார்ல கெட்டிக்காரி, எல்லாத்தையும் ஆங்கிலம் தெரியாமலே ஆங்கிலத்தை கதைச்சு அப்ப ஓபன் பண்ணி எல்லாத்தையும் கொடுத்து போட்டு மகனே இப்படி என்று சொல்லி அங்க மகன்கிட்டையும் கொடுத்துட்டா. அவ சொன்னதெல்லாம் கிடந்து சிரிச்சது உண்மையாவே சரியான சந்தோஷமா இருக்கு. இந்த நிகழ்ச்சி நல்லா இருந்திருக்குது. கிட்டத்தட்ட நாங்கள் 10 மணிக்கு நெருங்கிட்டோம். அவங்களோட அடுத்த ப்ரோக்ராம் தொடங்க வேணும். நாங்க இந்த நிகழ்ச்சியை நாங்கள் அவர்களுக்கு கொடுக்கையும் வேணும். உண்மையிலே நல்ல விஷயம். எல்லோரும் நாங்கள் இப்பொழுது எங்களுடைய இந்த தளத்தை நாங்கள் இப்பொழுது நிறைவு செய்வோம் என்று நான்